அஞ்சு குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மையடாய் ஜாகை பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாடும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலமிவான்யாம் வதாஹமனன்ய சரணः சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சௌமிய தாமோதரனுடைய ஒரு நிருகேத கிருபா கடாட்சத்தினாலே சூடிக் கொடுத்த சுடர்குடியான ஆண்டாளுடைய சங்கத்தமிழ் மாலையான திருப்பாவையினுடைய அனுபவத்தை அனுபவித்து வருகிறோம். புன்னாத வாழ்வான வைகுந்த வான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் தெரிவிக்கிறார் மணவாள மாமணிகள். பூமி பிராட்டியாய் மகாலட்சுமியாய் தோன்றினவள் ஆண்டாள். அப்படிப்பட்டவள் அந்த வாழ்க்கையை வெறுத்து வைகுந்த போகம் தன்னை இகழ்ந்து இவ்விடத்திலே வந்து பிறந்தாள். நமக்காக ஒன்னோ இந்த ஆண்டாள் பிறந்தாள் காட்டுகிறார்கள். அப்படி பிறந்ததுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், எபெருமானை குறித்து பாமாலைகளும் பூமாலைகளையும் தொடுத்து அவனுக்கு சமர்ப்பித்து அதே ஒரு மார்க்கமாக நமக்கு ஒரு மார்க்கதரிசியாக அவள் எபெருமானை அடைவது என்ன வழி என்ற மார்க்கத்தை நமக்கு காட்டி சென்றாள் பார்க்கிறோம். வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு தெரிவிக்கிறார்கள். வேதத்திலே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் ஸ்மிருதி இதிகாச உபபிரமணமாய் கூட ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் எங்கெங்க என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவையிலே காணக்கூடிய அர்த்தங்கள் அனைத்தும் இந்த திருப்பாவையிலே காண கிடைக்கிறதுன்னு நம்ம ஆச்சாரியர்கள் இதில் தெரிவிக்கிறார்கள். அனைத்துலகும் வாழப்பிறந்த இதிராசர் ராமானுஜர் இந்த திருப்பாவையிலே ரொம்ப ஆழக்கால் பெற்றிருந்தார். அதனாலே அவருக்கு திருப்பாவை ஜீவன திருநாமம் தான் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திருப்பாவையில் ஒரு பெரிய சாஸ்திரார்த்தம் நமக்கு சுலபமாக எம்பெருமானை பெற்றுத் தரக்கூடிய முதல் உபன்யாசத்தை தெரிவித்தார். பாதகங்கள் தீர்க்கும் பரமரடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்து இந்த திருப்பாவை. எப்பேற்பட்ட பாபங்களுக்கு மேற்பட்டதா இப்படி பாதகங்களை தீர்க்கக்கூடியது, எம்பெருமானுடைய திருவடியை காட்டி கொடுக்கக்கூடியது. ஐயங்கம் என்றும் சொல்ல முடியாது 30 பாசல்களை கொண்டதா இருக்கிறது. இதெல்லாம் இதனுடைய பெருமைகளை பார்த்தோம். அப்படிப்பட்ட திருப்பாவையில் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து நம்மாழ்வாருடைய வார்த்தையை ஒரு பற்றாசாக கொண்டு ஆண்டாள் 5 லட்சம் குடிப்பெண்களை எழுப்புகிற கணக்கிலே 10 பெண்களை எழுப்பினார். அதுக்கு மேலே துவாரபாகதர்கள், கஷேத்திரபாகதர்கள், நந்தகோபன், யசோதை பிராட்டி, பலராமன், கண்ணரி பெருமான், பிள்ளை பிராட்டின்னு அனைவரையும் ஒருவரையும் விடாமல் திருப்பள்ளி உணர்த்தினார்கள் பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்திலே அனைவரையும் பெருமான் திருப்பள்ளி உணர்ந்தான்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே என்ன வேணும் உங்களுக்கு கேட்டால், உங்களை நாங்கள் பிரிந்திருக்கிறோம், அதுதான் எங்களுக்கு ஒரு சாபம்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சாபம் நீங்க வேண்டும், அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, உன்னுடைய திருக்கண் கடாட்சம் வேணும் நமக்கு என்று தெரிவித்தார்கள். சரி ஆகட்டும், திருக்கண் கடாட்சம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லி எம்பெருமானுடைய திருக்கண் நோக்காதே, அவர்களை குளிர்வித்தான் எம்பெருமான். அதோட முடியுதான் இல்லை இல்லை, கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து காட்டினார்கள். உன்னுடைய நடைமுறையை காட்ட வேணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய விண்ணப்பத்தை நீ ஒரு சீரிய சிங்காசனத்தில் இருந்து கேட்க வேண்டும் தெரிவித்தார்கள். ஒரு சிம்மம் போலே நடந்து வர வேண்டும், நடைகளை காட்டு கேட்டார்கள். பெருமான் அதற்கும் ஒப்புக்கொண்டான். நடந்து வந்தான். நடந்து வந்த காலத்திலே ஐயோ இவனை இப்படி நடக்க பண்ணினோமே, அவெல்லாம் தேவர்கள் போலே பிரயோஜனாந்த பலர்கள் அன்னே,
எம்பெருமானே பிரயோஜனம் என்று இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானை நிர்பந்தப்படுத்தி நடக்க வைத்தோமேன்னு அவன் திருவடிக்கு பல்லாண்டு பாடுகிறார். அன்னி உலகம் வளர்ந்தாய் அடிப்பொழுது பாடினார்கள். சரி, இதோட முடிஞ்சது. சரி, பல்லாண்டு பாடி விட்டீர்கள், நீங்க ஒண்ணு கேட்டீர்கள். ஒரு சமயத்துல எல்லாத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். திருக்கண் நோக்கம் வேணும்னு அதை கொடுத்தேன், கடாட்சம் வேணும்னு கடாட்சத்தை கொடுத்து விட்டேன், நடைவழகை காட்ட வேணும் நடைவழகை காட்டினேன், சிம்மாசனத்திலே அமர வேணும் அமர்ந்தேன். நீங்கள் மங்களாசாசனம் எல்லாம் பண்ணீர்கள், அதுவும் சரியில்லை. அதுக்கு மேல என்ன சொன்னீர்கள்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்னுடைய அவதார வித்தாந்தங்களை எல்லாம் தெரிவித்தீர்கள் என்று பார்க்கிறோம். இப்போ கண்ணனமாக பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. ஒருத்தி மகனாய் ஆசுரத்திலே சொன்ன வார்த்தைகளை கேட்டான் கண்ணகிறான். சிறுமிகால், நீங்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து என் மனசுல தோன்றினது சொல்றேன். நான் எவ்வளவு பெரிய சாஸ்திரங்கள் நம்ம சம்பிரதாயத்திலே வேதம் தொடக்கமாய் பற்பல நூல்கள் நமக்கு பிரமாணம்னு தெரிவிக்கிறோம். வியாச மகரிஷி பிரம்மசூத்திரம் சாரீரக மீமாம்சைன்னு சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரம் ஒரு நூல் ஏற்றியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பிரம்மசூத்திரத்துல கூட பார்த்தோமே, ஆனா என்னுடைய அவதார பிரக்கிரியை நான் எப்படி அவதாரம் பண்ணேன்னு சொல்லப்பட்டிருப்பதில்லையே. பராசர மகரிஷி ஸ்ரீவிஷ்ணு புராணம் புராண ரத்னம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை இயற்றி இருக்கிறார். அவருடைய இதில் கூட ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார். ததோ அகில ஜெகத் பத்ம போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனாக தெரிவிக்கிறார். தேவகி ஆகிய கிழக்கு திசையிலே அச்சுதனாகிய நானும் திருவவதாரம் பண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்லி போனார். ஆனால் இது ரொம்ப கவலை. பிரம்மசூத்திரத்துல என்னுடைய பிறந்ததை தெரிவிக்கவில்லையே. அது மட்டும் இல்லை, புராண ரத்தம்னு கொண்டாடுகிறார்கள், விஷ்ணு புராணம்னு தெரிவிக்கிறார்கள், அதுல கூட நம்முடைய அவதாரங்களை தெரிவிக்கவில்லையே மனசு வருத்தமாக இருந்தது காட்டுறார். ஆனால் என்னுடைய குறையில எப்போ தீர்ந்தது தெரியுமா? நான் இருந்த காலத்தில் கூட என் குறையை தீரவில்லை. வாசுதேவ சர்வம் இது மகாத்மா சுதுர்லபான கண்ணன் பெருமான் கீதைக்கு தெரிவிக்கிறார். வாசுதேவனே சர்வம், எனக்கு எல்லாம் கண்ணனே என்று இருக்கக்கூடிய ஞானி இந்த உலகத்திலே கிடைப்பது ரொம்ப கடினம் அப்படின்ற ஒரு மனக்குறைவோடு நான் கண்ணனை சோதிக்கு போனேன். ஆனால் கலியுகம் பிறந்தது. எங்கள் நம்மாழ்வார் தோன்றினார். உண்ணும் சோறு வருதும் நீர் தின்னும் வெத்திரையும் எல்லாம் கண்ணன் என்று சொல்லும்படியாய், கண்ணனை நீ கேட்ட மகாத்மா நான் தான் என்று சொல்லும்படியாய் இந்த உலகின் கண் நம்மாழ்வார் திருவதாரம் பண்ணினார். அப்படி நம்மாழ்வார் அவதரித்து பண்ண திவ்ய பிரபந்தங்கள் 4. அதுல முதல் திவ்ய பிரபந்தம் திருவிருத்தம். இந்த திவ்ய பிரபந்தத்திலே திருவிருத்தத்திலே முதல் பாசுரத்திலே என்னுடைய அவதார பெருமையை நன்றாக காட்டுகிறார். என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோடு தலைவா. எப்பேற்பட்ட அவதாரங்கள்லாம் நீ பண்ணி இருக்கிறாய். மீனோடு ஆமை கேழல் அரிபுரளாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கையும் ஆனான் என்று ஆழ்வார்கள் எம்பெருமானின் அவதாரங்களை 10 அவதாரங்களை பட்டியலிடுகிறார்கள். 10 அவதாரங்கள் தானா? இல்லை. தச அவதாரங்கள் தானா? இல்லை இல்லை. சதாவதாரங்கள் தானா? இல்லை இல்லை. ஆயிரக்கணக்கான எண்ணில் பல்குணத்தான், எண்ணில் பல்குணத்தின் போல எண்ணிக்கை இல்லாத அசங்கேயமாய் இருக்கக்கூடிய அவதாரங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எம்பெருமான். அப்போ எம்பெருமானுக்கு எப்போ இது ஏற்படுறாங்க? என்னுடைய அவதாரத்தை ஆழ்வார் கொண்டாடினார்னு அவருக்கு ஒரு இது ஏற்படும். அதே போல நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? 5 குடிக்கு ஒரு சந்ததியா என்று சொல்லும்படியா அந்த ஆழ்வார்களுக்கு வாரிசா இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் 30 பாசனங்களை இவ்வளவு காலம் நீங்கள் பாடி வந்தீர்கள். அந்த ஒரு பாசனம் கூட நம்ம அவதாரத்தை பத்தி தெரியலையே அப்படின்னு எனக்கும் ஒரு குறை இருந்தது காட்டலாம். ஆனால் அப்படி இல்லை. கொஞ்சம் தெரிவிச்சீர்கள், சூச்சகமா தெரிவிச்சீர்கள். நந்தகோபன் குமரன் தெரிவித்தீர்கள். வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே சொன்னீர்கள். ஆனால் அப்படியா என்னுடைய அவதாரங்கள் என்னாலே உகக்கும்படியா இருக்கக்கூடிய அவதாரங்கள் கண்ணகபெருமான் கீதையில தெரிவிக்கிறான். ஜன்ம கர்மச்சமே தீயம் யோகேத்தி தத்வதா யக்தாதேகம் புனர்ஜன்ம மாமேதி சோற்றுனா தெரிவிக்கிறான். என்னுடைய ஜென்மம் எப்படி இருக்கும்? நான் அவதாரங்கள் பண்ண அர்ஜுனா, நான் அவதாரங்கள் பண்ணக்கூடிய காலத்திலே ஒரு அவதாரங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவதாரங்கள் ரொம்ப திவ்யமாக இருக்கிறது. அவதாரங்கள் மட்டும் இல்லை, அந்த அவதாரங்களிலே நான் செய்யக்கூடிய வைபவங்கள் எல்லாம் மிகச்சிறந்ததாக இருக்கிறது. என்னாலே உகப்பப்படக்கூடியது. இப்படிப்பட்ட அவதாரங்களின் தன்மையை எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லை என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அப்போ பார்த்தோம்னா எம்பெருமானே தன்னுடைய அவதாரங்களை உகந்து கொள்கிறான் பார்க்கிறோம். அப்போ என்ன ஆச்சு? நீங்கள் என்னுடைய அவதாரங்களை பேச வேண்டுமே நான் நினைத்தேன். நல்லவே நீங்களே பேசினீங்களே. ஒருத்தி மகனாய் பிறந்து
ஓருறவில் ஒளித்த மகனாய் ஒளித்து வளர்ந்தான்னு சொன்னீர்களே, என்னுடைய அவதாரங்களில் அற்புதமாக நீங்களும் காட்டினீர்கள். ஆனால் ஒளித்து வளரான்னு சொன்னீர்களே, ஒளித்து வளரான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நான் கம்சனுடைய பயத்தினாலே ஒளிந்து வளர்கிறேன் நீங்கள் நினைத்தீர்கள் போலும். இது உங்களோட தவறான நினைவு. யசோதையின் அம்மாவான யசோதையும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. காப்பாடும் இல்லை கடல் வண்ணாவுமே தனியே போய் எங்கும் திருதியேன்னு பாடுகிறாள். என்னை காப்பதற்கு யாரும் இல்லை, நானே ஜெகத் ரட்சகர், என்னை காப்பதற்கு யாரும் இல்லை என்று அவர் வயிறு பிடிக்கிறாள். அஞ்சு வந்தி அங்கு நிற்க ஆழிய கையனை வாராய், அங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குதுன்னு தெரியக்கூடியவர்கள். இதே போல என் தாயாரே நினைக்கக்கூடிய காலத்திலே நீங்களும் நினைக்கிறது என்ன ஒரு பெரிய இது இருக்கு. அதே மாதிரி நீங்களும் அப்படிதான் நினைக்கிறேன். கஞ்சன் வலை வைத்தவன் காலில் எள்ளில் பிழைத்து தெரிகிறது. கஞ்சன் என்ன வலையை போட்டு பிடிக்கணும்னு நினைச்சான். நீ எப்படியோ ராத்திரியில தப்பிச்சுட்டு வந்தால் நீங்களும் நினைக்கிறீர்களே, அப்புறம் ஒழித்து வளரான்னு நினைக்கிறீர்கள் ஆடக்கூடியது. அதெல்லாம் கிடையாது. அப்படின்லாம் நான் யாருக்கும் கம்சனுக்கெல்லாம் பயப்பட்டெல்லாம் நான் எங்கேயும் வரவில்லை. நான் இடத்துல வந்து உங்களுடைய போது போக்க வேண்டும் என்று அவதாரம் செய்தேனே அன்றி ஒழித்து வளர நான் விரும்பவில்லை. மேல ஒரு அர்த்தம் தெரிவித்தீர்கள். கரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் தெரிவித்தீர்கள். ரொம்ப அற்புதமான வார்த்தை. கம்சனானவர் பற்பல தீங்குகள் நமக்கு செய்து கொண்டிருந்தாங்கிறது எல்லாரும் அறிந்த விஷயம் தானே. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? தீங்கு செய்த கம்சன் சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லவில்லை. எப்படி சொன்னீர்கள்? நினைத்த தீங்கு நினைத்த கம்சன் தெரிவித்தீர்கள். இது என்னுடைய மர்மத்தை அறிந்து சொன்ன வார்த்தையினை நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய அனுகிரகம் நிகிரகம் முடிவு. ஒருத்தனுக்கு அருள் புரியணும்னா நான் எப்படி அருள் புரிகிறேன்? ஒருத்தனை வந்து நிகிரகம் புரிய வேணும், அவனுக்கு அருள் புரிய வேண்டாம் என்று நினைத்தேனே. ஆனால் எப்படி பண்ணுகிறேன் அப்படின்னு நீங்கள் அறிந்த விஷயம் தான். நான் அருளக்கூடிய காலத்திலே எதையும் ஒருத்தன் நல்ல காரியம் பண்றான்னு நான் அனுகிரகம் பண்றதில்லை. அவன் நெஞ்சால் நினைக்கிறான்னு கூட நான் பார்த்ததில்லை. அப்படி அனுகிரகம் செய்யக்கூடியவனா இருக்கிறேன். ஒருத்தன் தீங்கு செய்கிறான் நம்மிடத்திலே, அவன் வாயினாலே அவதாரப்படலாம். வாயால் ரொம்ப வேணும். சிசுபாலன் எவ்வளவு பேசுறான்? பல பல நாட்கள் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்மைன்னு தெரிவிக்கிறான். கேட்பார செல்சுடு கீழ்மை வசவுகளை வையும். சிசுபாலன் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கேட்கிறவர்கள்லாம் செவிக்கெல்லாம் சுடும்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் கூட என்ன பண்றான்? சிசுபாலனை ஒழித்தாலும் அவனுக்கு பரமமான கதியை பெற்றுக் கொடுத்தான் தெரிவிக்கிறார். அப்ப நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒருத்தனை நிகிரகம் செய்யக்கூடிய காலத்திலே கூட தீங்கு அவன் உள்ளத்திலே இருக்கிறதான்னு தெரிவிப்பார்க்கிறேன். இரணியனை கொல்லக்கூடிய காலத்திலே உளத்தொட்டு இரணியன் முன்மார்களும் பிளந்திட்டு என்று தெரிவிக்கிறார். அவனுடைய நெஞ்சத்துல கடக்கக்கூடிய காலத்திலே அவன் தேசம் என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த விரோதமானது அவன் கடைசி வரைக்கும் இருக்கான்னு பார்க்கிறேன் தெரிவிக்கிறான். அது அப்போது இருக்கிறது. மேல தெரிவிக்கிறார். சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாசு பிரதிமோச்சனம் ஆர்த்த ஜிக்யாசு அர்த்தாட்சி ஞானீச்ச பரதர்ஷபான். கீதையில கண்ணன பெருமான் தெரிவிக்கிறார். என்னிடத்துல 4 விதமான அதிகாரிகள் வருகிறார்கள். ஒருத்தர் வந்து ஐஸ்வர்யம் வேணும், இழந்த ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறார். ஒருத்தர் எனக்கு புதுசாக ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறார். ஒருத்தர் எனக்கு கைவல்யம் வேணும்னு கேட்கிறார். மற்றொரு என்ன கேட்கிறார்? நீயே வேண்டும், உன்னையே அரித்தித்து வந்தோம்னு கேட்கிறார். யார் எதை கேட்டாலும் அவர்களுக்கெல்லாம் சர்வஸ்வதானம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீங்கள் பறை தருவியாக ஒரு இடத்துல கேட்கிறீர்கள், மற்றொரு வார்த்தையும் சொல்லுகிறீர்கள், வந்து உன்னையே அரித்தித்து வந்தோம்னு ஒரு வார்த்தை தெரிவிக்கிறீர்கள். 2 மொழித்துக்குள் முரணாக இருக்கிறது. நீங்கள் பறையின்னு ஒரு பிரயோஜனத்தை கேட்டு வருகிறீர்களா, இல்லை என்னையே கேட்டு வருவீர்களா? அது மட்டும் இல்லை, நீங்க பறைன்னு சொல்வீங்க. இந்த பறைன்னு சொன்னது என்ன? அது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். இந்த வேண்டும் இந்த பறைன்னு சொல்லக்கூடியதுக்கு மூல காரணம், இதை கேட்பதற்கு என்ன காரணம் தான் அது சொல்லணும். அந்த பறைக்கு என்ன உபகரணங்கள் வேணும், எத்தனை உபகரணங்கள் வேணும், அதெல்லாம் சொல்லும்போது கண்ணன் கேட்கிறான். அப்போ அந்த பெண்கள்லாம் தெரிவிக்கிறார்கள், அண்ணா நாங்கள் ஒரு நோன்பு நோக்கிறோம் உனக்கு தெரியுமே, எதுக்காக அந்த நோன்பு நோக்கிறோம் தெரியுமா? முதல்ல உனக்கு தெளிவுபடுத்துறோம்ப்பா. இந்த நோன்புன்னு சொல்லக்கூடியது அது ஒரு உபாயம், உன்னை பெறுவதற்கு ஒரு உபாயம் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அதெல்லாம் உபாயம் ஆகி போச்சுன்னா அது எங்களுடைய சொரூபத்துக்கு நாசமாகி போய்விடும். அதுக்கு உபாயம் இல்லை என்ற எண்ணத்தோடு தான் அதை பண்ணுகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த நோன்பை அந்த இளையர்கள்லாம் நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். எதுக்கு? இந்த திருவாய்ப்பாடியிலே மழை பொழிய வேணும், அதுக்காக நீங்கள் நோன்பு நிற்க வேண்டும் அப்படின்னு அவர்களுடைய கட்டளை. சரி, அவர்கள் நாட்டுக்கு நன்மை நடக்கணும்னு அந்த நோன்பிலே விழித்தோம். அது மட்டும் இல்லை, இந்த நோன்பினாலே ஏற்படக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? உன்னுடைய முகம் காணலாம். நோன்பு நோக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம்னா எல்லாரும் ஒரு நிலவரைகளிலே அடைக்கப்பட்டு இருந்தோம். இப்போ உன்னுடைய கொஞ்சம் சந்திரனுடைய ஒளியிலும் சூரியனுடைய ஒளியிலும் உன்னை பார்ப்பதற்கும் உன்னுடைய கல்வி முடிச்சு பரிமாறுவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன்.
அதனால இந்த நோன்பை ஒரு வியாஜமாக கொண்டோம், உன்னோடு கலந்து பரிமாறலாம் என்று வந்தோம். மேலும் இந்த நோன்புன்னு சொல்லக்கூடியது எந்த விருத்தமான ஒரு முரணானது என்று அனுஷ்டானது, அதனால இதை கை கொண்டோம் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நோன்பு முன் அடையிறது எங்களுக்கு இதுவாக இருந்தாலும் நாட்டாருக்காக நாங்கள் நோன்பு நோக்கி இருக்கிறோம். உதவி நாம் மாலையை மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மார்கழி நீராட்டம் என்று சொல்லக்கூடியது நாங்கள் செய்யக்கூடிய நோன்புடைய பெயராய் அமைந்திருக்கிறது. அப்படியே நோன்புக்கு இந்த நோன்பு எப்படிப்பட்டதுன்னா பல முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள், எங்களுடைய சான்றோர்களும் செய்திருக்கிறார்கள். இது என்ன பேரு? நீராட்டம் சொல்லக்கூடிய இந்த மார்கழி நீராட்டம் சொல்லக்கூடிய இந்த கர்மத்தை முடிப்பதற்காக எங்களுக்கு பல உபகரணங்கள் தேவைப்படுகிறது, கருவிகள்லாம் தேவைப்படுகிறது நோன்புக்கு. அப்படிப்பட்ட கருவிகள் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. சங்கம் வேணும், பறை வேணும், பல்லாண்டு பாடுவார் வேணும், மங்கள தீபம் வேணும், கொடி வேணும், விதானம் வேண்டும், இவற்றையெல்லாம் நீ தந்தல் வேணும் என்பெருமானி தெரிவிக்கிறார். ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே பாசுரத்தை மாலையே மணிவண்ணா, மாலையே மணிவண்ணா என்று ஆரம்பிக்கிறார்கள். இப்ப என்னன்னா மால்னா அர்த்தம் என்னன்னா 3 விதமான அர்த்தங்கள் காட்டுகிறார்கள். மால்னா கருமை, பெருமை, மையல். மாலன கருமை, பெருமை, மையலும் நிகழ்வுல காட்டக்கூடிய அர்த்தம், டிக்ஷனரியில காட்டக்கூடிய அர்த்தம். மாலன கருமை, பெருமை, மையலும். மையல்னு சொல்றதுதான் பிரதானமான அர்த்தம். மையல்னா அடியவர்கள் திறத்திலே வியாமோகம் கண்டவன், அடியவர்கள் திறத்திலே எப்படிப்பட்டவனாக ரொம்ப ஆறாத காதல் உடையவனாக இருக்கிறான்னு காட்டக்கூடியது. இவர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இவ்வளவு காலம் இந்த மையல் சிரிக்க வேண்டாம், ஐயோ எம்பெருமானை அடைவதற்கு நாம் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எம்பெருமான் ரொம்ப சுத்தமா இருக்காம போல இருக்கு அப்படின்லாம் இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எம்பெருமானுடைய தன்மையை பார்க்கக்கூடிய காலத்துல இவர்கள் இழுத்து இழுக்கலாம் வர திருக்கண் நோக்கம் வேணும்னா கொடுத்தாங்க, சிங்காசனத்திலே அமர வேணும்னா அமர்ந்தாங்க, நடைமுறை காட்ட வேணும்னா காட்டினாங்க. அது எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அடியவர்களுக்காக. உலகம் வளர்ந்தான், தென்னிலங்கை செத்தான், பொன்ன சகடம் உதைத்தான், கண்ணு குடிராக எரித்தான் சொல்லும்படியாய் எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம பல்லாண்டு பாட வேண்டும் கர்த்தவியம் ஆகிட்டேன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதையெல்லாம் விரும்பி ஏற்றான்னு சொல்ல முடியாது. நமக்கு மேலும் இந்த பறைன்னு சொல்லக்கூடிய கைக்கரியத்தை இவன் தானே தரப்போகிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இவ்வளவு காலம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், எம்பெருமான் திறத்திலே நாம வைத்திருக்கக்கூடிய பக்தி தான் ரொம்ப காதல் கடலிடம் மிகப்பெரியதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனால் எம்பெருமானே இப்போ ஒண்ணு பார்க்கக்கூடிய காலத்துலதான் தெரியுது, இவ்வளவு கேள்விகள் நம்மிடத்துல கேட்கிறாங்க, எவ்வளவு மனசுல இருக்கிறதுன்னு அறிந்து கொண்ட காலத்திலே அறிந்து கொண்டோம். எங்களை காட்டிலும் எங்கள் திறத்திலே காதல் அதிகம், நாங்கள் வைத்த பக்தியை காட்டிலும் நீ எங்கள் திறத்திலே வைத்திருக்க காதல் ரொம்ப பெருசு. அதில் தான் காதல் கடலிடம் மிகப்பெரியதான்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் தரித்திருந்து எழுந்திருந்து ஒரு நோன்பு நோக்கிறதுக்கு என்னால் எங்களுக்கு முடியாது. ஆனால் எப்படி இருக்காரு, இவ்வளவு காலம் நாங்கள் என்ன நினைச்சிருக்கோம், நீ சயனித்துக் கொண்டிருக்கிறாய் நாம் நினைச்சிருந்தோம். இப்பதான் தெரியாது எங்களுக்கு புரிஞ்சவங்களாம் எழுந்துக்க கூட முடியலையே. நாங்கள் 5 லட்சம் குடிப்பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பத்தாரங்கள், ஒருத்தர் தோல் மேல ஒருத்தருக்கு கட்டி கொண்டு அழுவதற்கு எங்களை ஆள் இருந்தாங்க. உனக்கு யாருமே இல்லை பெருமானே, நீ தனி ஒருவனாக இருந்தானே என்று சொல்கிறார். உன்னால் எழுந்து கூட முடியல, மயங்கி கிடந்தா எங்களுக்கு மாலே. அப்படிப்பட்டவன் அடையவர்கள் தரத்திலே மயக்கம் உடையவனாய், அந்த வியாமோகம் உடையவனாய், பக்தி உடையவனாய், பிரீத்தி உடையவனாய் இருக்கிறார்கள் காட்டுகிறார்கள். எல்லாம் தெரிவிக்கிறார்கள். நாராயணன் சொன்னோம், பையத்துவின் பரமன் சொன்னோம், தேவாதி தேவன் சொன்னோம். அதெல்லாம் எதை காட்டக்கூடியது, உன்னுடைய மேன்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படி மேன்மையானவன் நீ, பராத்பரன் நீ, அதனால உன்னுடைய மேன்மையானவன் நீன்னு நாங்கள் நினைத்தோம். அதுதான் உன்னுடைய சொரூபம் நினைத்தோம். நீதான் எம்பெருமானே நாங்கள் அறிந்து கொண்டோம், அன்பே உன் திருவுறோம் இப்போதான் அறிந்தோம் தெரிவிக்கிறார். பாரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காணிலென்னு ஆர்வத்த என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்த பருகினான். நம்மளோட பாட்டு எம்பெருமான பாட்டு திருக்காட்கரையில திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்துல ஆழ்வார் நினைக்கலாம், இந்த எம்பெருமான எப்படியாவது அண்ணா அப்படியே வாரி விழுங்கிவிட வேண்டும், அப்படியே அனுபவிக்க வேண்டும் நினைக்கிறார். ஆனால் எம்பெருமானுடைய திட்டம் என்னவா இருந்ததுன்னா, ஆர்வத்த என்னை ஒழிய. ஆழ்வாருடைய ஆசை காட்டில் எம்பெருமானுக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தியா. என்ன பண்ணாராம், ஆழ்வார் நினைக்கிற காலத்திலே ஆழ்வாரையை விழுங்கி விட்டார் எம்பெருமான்னு சொல்லி. இப்ப காட்ட வந்து விழுங்கி இந்த இடத்திலே நம்மை காட்டிலும் நம் திறத்திலே அதிகமான அன்பை உடையவனாக இருக்கிறார். புறத்தாழ்வான பேராசிரியர் வரதராஜஸ்தவம் பஞ்சஸ்தவத்திலே ஒரு ஸ்தவம் காஞ்சி தேவபெருமானை குறித்து இப்ப பாடுறார். அது ஒரு ஸ்லோகத்தை பாடுறார். அனன்யாதீனத்துவம் தவ கில ஜுகு வைதிக கிரஹா பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமஹே உபாலம்போ யம்போ ஷயதி மத சார்வஜ்யமபிதே
ஏதோ தோஷம் பக்தேஷ்விக பரதனைவா கலயசி. தேவாதிராஜன் ஒரு விஷயம் படத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதங்களும் வேதாந்தங்களும் வைதிகர்களும் எது தெரிவிக்கிறார்கள்? நீ அனன்யா தீனத்துவம், யாருக்கும் ஆட்படாதவன், நீ சுதந்திரம்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் உண்மையை நான் சொல்லுகிறேன் பெருமானே, அதெல்லாம் கிடையாது. எப்படி பராதீனம் துவாம், நீ அடிவர்களுக்கு ஆட்பட்டவன், அடிவர்களிடத்தை வியாபகம் உடையவன் தெரிவிக்கிறேன் காட்டுறேன். ஒரு காட்ட வேண்டிய விஷயம் என்ன? மாலையேன்னு சொல்லக்கூடிய அந்த சப்தத்தினாலே எம்பெருமான் அடியவர்களுக்கு தரத்திலே வியாபகம் உடையவனாய் இருக்கிறான் காட்டுகிறார்கள். பார்க்கிறோம். மாலே முன்பெல்லாம் நாங்கள் என்ன நினைச்சிருந்தோம்? உன்னுடைய ஆசை தான் சின்னது, எங்களுடைய ஆசை பெருசுன்னு நினைச்சிருந்தோமே. இப்ப பார்க்கக்கூடிய காலத்தை எங்களுடைய பக்தின்றது எப்படி இருக்குன்னா, அங்கே வெறும் பக்தி எல்லாம் கிடையாது. அத்வேஷமற்றவர். அத்வேஷம்னா எம்பெருமான தரத்திலே பக்தி கிடையாது, துவேஷமற்றவராக இருக்கும். உதாசீன கோபம் அப்படி போகக்கூடிய காலத்தை தாமோதர பெருமாள் ரொம்ப தீவிரம்னு சொல்ல மாட்டோம். அப்படியே அவர் கை கொடுக்கும் போது போயிடும். அப்படிப்பட்ட எங்களுடைய பக்தி எப்படி இருக்கு? அத்வேஷமற்றதாக இருக்குது, அத்வேஷம் கொண்டதாக தான் இருக்குது. அந்த கோஷ்டியில் தான் எங்களை சேர்க்க முடியும். ஆனால் உன்னுடைய எப்படிப்பட்டது இருக்கு? எவ்வளவு பெருசா இருக்கு. நீ எங்களை பிரிந்து இவ்வளவு காலம் எப்படி தரித்திருந்தா எங்களுக்கு தெரியலையே. உன்னுடைய வியாபகத்துக்கு நீ எப்படி சமாதானம் சொன்னான்னு தெரிவிக்கல. அதுக்கு மாலன கருமை கருமை மையலும் கருமைன்னு ஒரு குணத்தை காட்டு. கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்டல் பாடுற. கண்ணனென்னும் கருந்தெய்வம்னு பாடுற. ஆனிரை மேற்கனி போதி அருமருந்தாமதரிகாய் அனகமெல்லாம் திரண்டு உன் கடிகத்தை மேனிவாட ஆனையில் பாலை பருகி பத்தாதாரெல்லாம் சிரிப்ப தேனே இனிய திராமே செண்பகப்பூல் சூட்டமாற. கரிய திருமேனிவாடத்தில் கருமை பெருமை. எப்பேற்பட்ட பெருமை? பராத்பரனா இருக்கிறோம். வேதங்களுக்கு வேதாக வேதம் புருஷம் மகாந்தம். அறப்பெரியவன் உள்ளவன் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர். ஆண்டாளே சொல்றாங்க நாட்சியார். செல்வர் பெரியர், மிகப்பெரியவனாய் இருக்கக்கூடியவன், மையலே வடிவெடுத்தவன், கருமை நிறம் பொருந்தியவன், அது மிக அறப்பெரியவனாய் இருக்கக்கூடியவன் தெரிவிக்கிறான் காட்டுகிறார்கள். அது சீதாபிராட்டி தெரிவிக்கிறார். இப்படி மாலாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, ராமாயணத்தை கொண்டு ஒரு கதை தெரிவிக்கிறார் சீதாபிராட்டி. ராமாயணத்துக்கு உள்ளீடாக பெருமாளுக்கு எவ்வளவோ குணங்கள் உண்டு. ராமாயணம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல பாலகாண்டம் முதல் சர்க்கத்திலே 2வது ஸ்லோகம் தொடங்கி ராமனுடைய குணங்களை விவரணம் பண்ணுகிறார் வால்மீகி பகவான். சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞா கிருதஜ்ஞா சத்யபாக்கியோ திருடவ்ரதா சாரித்ரேண சகோயுக்தா. வரிசை 16 குணங்களை பட்டியலிடுகிறார். இப்படிப்பட்ட குணங்கள் பொருந்தியவன் யாருன்னு கேட்கிறார். அப்ப இவ்வளவு குணங்கள் பொருந்தியவன் ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே நாரத பகவான் பதில் சொல்ற. இக்ஷ்வாகுவம்சப்ரபவா ராமோ நாம ஜனேஸ்ருதா. இக்ஷ்வாகுவம்சத்திலே பிறந்த மாதிரி ராமன் பெயருடையவன். அவன் தான் இந்த 16 குணங்கள் பொருந்தியவனாய் இருக்கிறான். அவன் பதில் சொல்லிட்டான். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இவ்வளவு குணங்கள் பொருந்தியவனாயிருக்கான். ஆனால் இதுல எல்லாம் சிறந்த குணம் எதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே சீதாபிராட்டி சொல்லிக்கிறார் சரணாகத வத்சலகா. ராமன் என்ன குணம் பொருந்தியவன்? அவனுக்கு பிரதானமான குணம் சரணாகத வத்சலம். சரணம் என்று அவன் திருவடிகளிலே வந்து விழுந்தவர்களை கைவிடாது காப்பாற்றக்கூடியவன் அர்த்தத்தை காட்டுகிறான். அதே மாதிரி ஆண்டாள் என்ன பண்றான்? கண்ணனுக்கு பிரதான குணம் என்ன? ஆண்டாள் எடுத்து கேட்டார்கள். அவர் சொன்னா, மகாபாரதத்துக்கு உள்ளீடான குணத்தை நான் தெரிவிக்கிறேன். அவன் ஆசிரியர்கள் திறத்திலே வியாமோகம் படைத்தவன், அடியவர்கள் திறத்திலே பெரு காதல் உடையவன் என்ற அர்த்தத்தை தெரிவிக்கிறான். ஒரு கற்பனையா ஒரு கதை. காஞ்சி மகாவித்வான் பரிவாயுதன் அனங்கராஜ சுவாமி முதல் எழுத்துடையது அப்படின்னு தாதாராம். அவர் என்ன பண்றாரு? ஒரு கதை. சீதையும் ஆண்டாலும் ஏதோ வேற ஒரு பிறவி பிறந்தார்கள். ஆனால் அந்த பூர்வ ஜென்ம வாசனை அவங்க விட சீதைக்கு அந்த ராம பக்தி அப்படியே அந்த வாசனையோட பிறந்தாள். ஆண்டாளானவள் கிருஷ்ண பக்தியை அந்த வாசனையோட பிறந்தாள். ஒரு காலத்துல என்ன பண்றாரு? 2 பேரும் உச்சித காலம் வந்தது. அவருடைய கொண்டு போய் ஒரு பாடசாலையில சேர்த்தார்கள். சீதை தெரிவிச்சாலாம், நான் ராம பக்தை, அதனால எனக்கு நான் ராமாயணம் தான் வாசிப்பேன்னு சொன்னாங்க. ஆண்டாள் என்ன சொன்னாலும், நான் கண்ணனுடைய காதலி நான், அதனால கிருஷ்ண வைபவம் சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தை நான் வாசிப்பேன். சரி யாரும் அதையே வாசிப்போன்னு சொல்லி வாத்தியார் ஏதோ பாடமா சொல்றாரு. 1 வருஷ காலம் 2 வருஷ காலம் போயிடுச்சு. அப்போ வாத்தியார் நினைக்கிறாரா, இவர்களுக்கு 2 பேரும் பரீட்சை கொடுத்ததுக்கு கேட்கலாமே. சரி பரீட்சை கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. உடனே சொன்னாங்க, நாங்களும் ஆசையாக தான் இருக்கணும், பரீட்சை வைங்குவோம். சரின்னு சொல்லலாம். ஒரு காகிதத்தை கொடுத்து எழுதி கொடுக்க மாட்டாங்க. கொடுத்த உடனே என்ன பண்ணாலும் சீதை சரணாகத வத்சலா ஒரே வரிதான் ராமனை பத்தி சொல்லுவோம். நம்ம சொன்ன காலத்திலே ஒரே வரி எழுதி அந்த பேப்பர் மடிச்சு கையில கொடுத்தாங்க.
இவ்வளவு பரவாயில்ல 8 எழுத்து எழுதினான். ஆண்டாள் என்று கொடுத்த காலத்துல இன்னும் ரொம்ப மோசம். ஒன்றரை எழுத்து தான் எழுதணும். மால் அப்படின்னு எழுதி கை போட்டான். ஆதியார் பார்த்தா இதை எப்படி திருத்துறதுனா, இந்த மாதிரி எழுதினா எப்படி திருத்துறது? நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க பதில் சொல்லுங்க. ராமனுடைய குணம் என்னன்னு கேட்டா நான் சரணாகத வத்சலான்னு சொல்றேன். கிருஷ்ணனுடைய குணம் என்னன்னா மான் 1.5 எழுத்துல எழுதி வச்சிருக்கீங்களே, நான் இதை வந்து எப்படி திருத்துறது அப்படின்னு கேட்டான். உடனே சொன்னாங்க, நாங்க எழுதிக்கிறதுலாம் நாங்க ஒண்ணு இப்போ ஒண்ணு புதுசா ஒண்ணு எழுதிருக்கு. இதுக்கு ஏற்கனவே வால்மீகி பகவான் வந்து இது ராமாயணத்தை சொல்லியிருக்கார். அதே போல ஆச்சாரியர்களும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துல மகாபாரதத்துல சொன்னது அதுக்கு வியாக்கியானங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எங்களுக்கு விவரணம் எழுதுன்னு சொல்றேன். சரி அந்த விவரணம்லாம் இருக்கட்டும், அந்த விவரணத்தை இப்போ சொல்லும் போது கேட்டாலாம், அதை நீயே விவரிக்க வேணும்னு சொல்லக்கூடிய காலத்திலே சீதை அந்த சரணாகத வத்சலன்றது இதுக்கு தெரிவிக்கிறாங்க. சொல்றாங்க எப்படின்னா, அவனுக்கு ஹிதோபதேசம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி பண்ணாங்க, இந்த வார்த்தையை வந்து ராவணனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய காலத்திலே சீதா பிராட்டியானவன் அவனுக்கு உபதேசம் பண்றான். என்னுடைய தாதனாக இருக்கக்கூடிய ராமன் எப்படிப்பட்டவன் தெரியா, அந்த விதித்தபடி என்ன பண்ணான், சரணாகத வத்சலன். சரணம் என்று அவன் திருவடிகளே வந்தவர்கள் யாராக இருந்தாலும் கைவிடுவதில்லை. எப்படி வந்தான், நான் விரோதியாக இருந்தாலும் பரவாயில்லையா, இல்ல மித்ரபாவேன சம்பிராப்தம், அந்த நண்பன் சொல்லக்கூடிய பாவனையில வந்தாலும் அவன் விடுவதில்லை. அப்படிப்பட்டவனை கைப்பற்றுகிறான் திருப்பதி. தன்னை சரணடைந்தவர்கள் திறத்திலே பேரன்பு காட்டுகிறான். சாமானியமா அர்த்தம் சொல்லலாம். ஆனால் சரணாகதர்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டவனா இருக்கணும், ஒரு மனசுல சுத்தி இருக்கணும், காயத்திலே இந்த உடம்புல சுத்தி இருக்கணும், அவனுடைய செயல்களிலே சுத்தி இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் பிரபத்தி பண்ணவர்கள் பிரபத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொருளை துருகிறது தவிர. ஆனால் ராமன் எப்படி தன்னோட யார் உறவு கொண்டாடினாலும் அவர்கள் திறத்திலெல்லாம் அவர்கள் எல்லாம் சரணாகதனாக கொண்டு அவர்களுக்கு அருள் புரியக்கூடிய மாதிரி சீதா பிராட்டினால சொல்றாங்க. ராமன் இடத்துல போய் சரணாகதி பண்ணணும்னா போய் அவன் காலை பிடிக்க மாட்டான், அவன் கையை பிடித்து கொண்டாலே போதும். சீதா பிராட்டி மித்திரம் மூப்பைக்கும் கத்தும் ராவணன் கிட்ட சொல்லக்கூடிய காலத்துல நீ போய் என்னுடைய ராமத்திரத்துல போய் காலம்தான் பிடிக்க மாட்டான், அவனுக்கு போய் மித்திரம் மூப்பை அவன் இடத்துல போய் நான் நண்பர்னு சொல்லுவோம்னு தெரிவிக்கிறான். அப்ப என்ன சொல்றாரு, சீதாவும் சொல்றாரு, அவனுக்கு காலை பிடிக்க வேண்டாம், கையை பிடித்தா போதும், நண்பனுடைய கை கொடுக்குறோமே அது போல கையை பிடித்தா போதும். இல்லையே, உலகத்துல எல்லாரும் சொல்றான் கையை பிடிச்சா உதறிட்டு போயிடுவான், காலை பிடிச்சா தான் கீழே ஊற்றுவானுக்காக உதறாந்து போவான்னு நினைக்கிறார்களே. அனதிக்கிரமணி சாணக்கிரகமா சாணக்கிரகணம் அனதிக்கிரமணியம் தான் காலை பிடித்தால் என்ன பண்ணுவான், காரியமாகும்னு சொல்றார்கள். ஆனால் இது யார்கிட்ட செல்லுபடியாகும்னா ராமனை தவிர இது இதரர்கள் திறத்திலே இது பண்ணலாம். ஆனால் ராமன் திறத்துல அப்படி இல்லை, கையை பிடிச்சாலே காரியத்தை செய்யக்கூடியவன் இருக்கிறான். எப்படி கேட்கிறார், ராமனுக்கு எப்பேற்பட்ட தோழர்கள் ஏற்பட்டார். குகனுக்கு தோழன் நேர வனத்துக்கு வளரக்கூடிய காலத்திலே முதல்ல சந்தித்த ஒரு அதிகாரி உண்டுன்னா அது குகப்பெருமாள்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயத்தை அவன் வேடன்னு சொல்லக்கூடிய வேடன் மரபிலே வந்தவன். ஆனால் ஒரு பேர் என்ன, குகப்பெருமாள். ஆச்சாரியர்களும் ஒரு வேடனுக்கு பேர் குகப்பெருமாள் இருக்கிறார்கள். சொல்றார் பெரியார் வேட்பாளர், சீரணிந்த பூரணிந்த வேல்வனவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டது போர் அடையாளம். ஒரு அடையாளம் போய் சொல்ற அனுமான் வந்து பிராட்டிய லங்கையில போய் சந்திக்கக்கூடிய காலத்திலே நான் ராமனுடைய தூதன் தான், அவனுக்கு நம்பிக்கை வரணும்னு சொல்லக்கூடிய காலத்துல சொல்றாரு, பூரணிந்த வேல்வனமும் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டது போர் அடையாளம். குகனுடைய தோழமை கொண்டானே அது தெரிவிக்கலையே அவன் சரணாகத வத்சலன். அது மட்டும் இல்லை, வால்மீகி படம் ராமஸ்ய ஆத்ம சமசகா, ராமனுக்கு உத்த தோழனுக்கு குகன் தான் தெரிவிக்கிறார். எப்படி ராமனும் குகனும் வந்து பார்த்தானே தெரியலையே, இதுக்கு முன்னாடி பார்த்துக்கானு கூட தெரியலையே. ஆனால் வால்மீகி பகவான் என்ன நினைக்கிறார், ராமனும் குகனும் ரொம்ப நாள் பழகி இருக்கும்போதே நினைக்கிறாங்க. இப்போ சரணாகத வத்சலான்னு சொன்னது என்னன்னா, ஒரு எழுத்துல எழுதி ராமாயணத்துடைய சாரத்தையே சொல்லிட்டோமா, பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆண்டாள் கேட்டாராம். ஆண்டாள் கண்ணுடைய திருக்குணத்தை சாரமாக வந்து ஒரு சிறு சொல்லால் மாற்ற சொன்னால் திருத்தினது, அதை எங்கே தெரிவித்திருக்கிறாய், அந்த பொருளை விவரித்து சொல்ல வேண்டும். நான் சொல்லியிருக்கேனே திருப்பாவையில மாலே மணிவண்ணா, மாலே மணிவண்ணா திருப்பாவையில நான் பாடியிருக்கிறேன். ஆச்சாரியத்துல மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனி. என்னுடைய காலத்தவன் கடமை இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி கண்ணன் எப்படி பண்ணணும்னா சர்வஸ்வம் அவனுடைய வைபவத்தை சொல்லணும். அப்படின்னா கண்ணன் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன்னா மால்னு சொன்னா போதும். மால்னு சொல்ல ஒரு வார்த்தை சொன்னா ஒரு சிறிய சொல்லிலே அடக்கி விட்டதுன்னு சொன்னா அதுல எந்த விதமான அற்புதமும் கிடையாது. மால்னு சொன்னா கருமை பெருமை மையல்னு சொல்லலாம். ஆனால் மையல்னு சொல்றது கூட பிரதானமான அர்த்தம் நான் கொண்டிருக்கிறேன் ஆண்டாள் சொன்னாங்க. அப்ப என்ன சொல்றது, மையல்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். மையல்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பித்து பிடித்தவன், ரொம்ப பச்சையா சொன்னா பைத்தியம் அப்படின்னு சொல்றாரு.
அப்படியே வியாமோகமே பித்துனா என்ன? அடியவர்கள் திறத்திலே வியாமோகம் கொண்டவனாக தான் பித்துன்னு தெரிவிக்கிறார். சொல்லக்கூடிய காலத்தில் பித்து கொள்ளின்னு தெரிவிக்கிறார், பித்தன்னு தெரிவிக்கிறார். இதெல்லாம் சொன்னா எப்படி கண்ணனுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமாதம் ஏற்படுமா. என்னுடைய மாமியாரான யசோதை எப்படி தெரியுமா கூப்பியா? பேய்பால் முளையுண்ட பித்தனே. கண்ணனை கூப்பிடக்கூடிய காலத்தை எப்படி கூப்பிடுறான்? பேய்பால் முளையுண்ட பித்தனே, தாய் முளைப்பாலில் அமுதரிக்க தவழ்ந்து தளர் நடை இட்டு சென்று பேய் முலை வாய் வைத்து நஞ்சையுண்டு பித்தனை பிறரேசனின். அம்மா இனிமையா பால் கொடுத்து காத்துட்டு இருக்காங்க. அதை விட்டான் எங்க இருந்தோ ஒரு புதனேன்னு சொல்லக்கூடியவள் எங்கேயோ ஒரு ராட்சசி வந்தாலும் அதுவும் விஷமுறையோட வந்தாலும் அவளிடத்துல போய் பால் குடிக்க போனேன். வேற என்ன சொல்றது? பித்தன்னு சொல்லாது, வேற என்ன தெரிவிக்கிறது? பித்தனே என்றால் என்னுடைய சொல்றாங்க, என்னுடைய ஆத்துக்காக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் பெருமானுக்கு அப்படியே உள்ளமெல்லாம் குழந்து போகிறது. நான் சொன்னப்போ பரமனை போய் நீ பித்தன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ அனுபவித்த உன் மாமியார் அனுபவிச்ச பித்த சொல்லிட்ட, நீ அனுபவிச்ச பித்த கொஞ்சம் சொல்லுது அப்படின்னு. அதை கேட்டும் பாக்கியம் எனக்கு ஏற்படணும். மாத்தியார் கேட்டான். உடனே சொல்றான், ஆண்டாள் வடமைகளை பிறந்தானே, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து ஒரு கணக்காக பிறந்தானே, கடை போனானே. அப்படிப்பட்ட என்ன பண்ண? ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர எங்க போனான்? ஆயர்பாடி அணிவிளக்கே. ஆயர்பாடி அணிவிளக்காக போனானே. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆயிரத்தொன்று திருப்படுது. அறியாதாருக்கு ஆனாயனாகி போய். அறியாதவர்கள், அறியாமை மிகுந்தவர்களை யார் சிறந்தவர்கள்? ஆயர்கள் தான் தெரிவிக்கிறது. அப்படியே தெரிவிக்கியா? அப்படிப்பட்ட ஒரு இதுவான தாட்சியான கூட்டத்திலே போய் அவன் அணிவடக்காய் போய் சேர்ந்தான். இதிலே தெரிஞ்சு அவன் பெற்றுக்கொண்டவன். கண்ணனோட அவதாரத்தை பல பேர் கூடியிருக்கிறார். என் தகப்பனார் நம்மாழ்வார் சொல்றார், இவ்வாயர் குலத்தை விடுய தோன்றிய கருமாணிக்க சுடர். பெருமாண்ட அவதாரம் எதுக்குன்னா இந்த ஆயர் குலத்தை எல்லாம் நல்லா உஜீவனம் பண்ண வேண்டும், அதெல்லாம் சோபிதமா விளங்க வேண்டும்ன்றதுக்காக தோன்றினான்னு தெரிவிக்கிறார். மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். பூமாதேவி தாங்க முடியல, என்னால் பாரம் தாங்க முடியல, இவ்வளவு தீயவர்கள் ஏற்பட்டார்கள். ஆனால் அவர்கள்லாம் ஒழிக்கணும்னு கேட்டாங்க. அதனால் வடமதுரையை பிறந்தான். திருமகையாளர் இருக்கிறார், ஆனாயன் கடிமனையில் தயிரோட்டு நெய்வர்கள் பெத்தானாயன். எதுக்காக நீ அதுக்கு வந்த கேட்டால், அந்த கோபுடைய திருமாலை போட்டு தயிர் நெய் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடத்தான் வந்தான்னு தெரிவித்தாங்க. நானும் ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுமா? கஞ்சன் பல வைத்தவன் காரில் எல்லில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தான். என்னோட வைத்தத்தில் தீர சொன்னேன். நீ எதுக்காக வந்திருக்கான்னு சொன்னார், எங்களெல்லாம் எங்களிடத்தில் குறும்பு பண்ணுவதற்காக பொறுப்பு செய்வான் அவர் மகனாய் நீ பிறந்திருக்கான்னு சொல்லக்கூடியவர்கள். அப்போ எப்படி இருக்குது? கம்சன் வசுதேவ தேவகைகள்லாம் என்ன பண்றான்? சிறையில் இட்டு விலங்கிட்டு வைத்திருந்தான். அப்படி சிறையில் எடுத்து பிறந்த உடனே என்ன பண்ணான்? ஒன்னையும் நலியம்னு இருக்கக்கூடிய காலம் அதுக்கு தப்பி பிழைத்து ஓடி வந்தாய். கஞ்சன் பல வைத்தவன் காரில் எல்லில் பிழைத்து. எதுக்காக தெரியுமா? எதுக்காக தப்பிச்சு பிழைத்து வந்தாய் ஆரம்பிச்சான் ஆண்டவன். என்ன சொல்றது? வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு ராத்திரியில பிறந்து அந்த தகத்தை தங்க முடியாத மோதானம் பண்றான்னு வேற என்ன சொல்ல முடியும்? என்னால எதுவுமே சொல்ல முடியல. சரி, என்னால எதுவுமே சொல்ல முடியும். காலிமழா கண்ண நீரும் எல்லாம் உடல் சோர்ந்து நடுங்கி குரல் வேடுமழா மயர் பூச்சு மரா. பெரியார பாடல் பாசம். காலிமழா கால் இழனியா பிரமாணம் இது பண்ண காலத்துல காலிமழா கண்ண அப்படியே கரக்கரன்னு தண்ணி கொண்டு கண்ண நீரும் எல்லாம். சரி, உடம்புலையாவது கொஞ்சம் பலம் இருக்கா, எழுந்து போலாமா? உடல் சோர்ந்து நடுங்கி குரல் வேடுமழா. அதாவது சரி, நாராயணா கோவிந்தா மாதவா மதுசூதனான்னு சொல்லாம குரல் வேடுமழா மயிர் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே பூசி போகுது. அப்படியே ஒரு புத்தர் சொல்றாரு, இந்த மயிர் கூச்சல் இருக்கு, அப்படியே மயிர் கூச்சு மரா. என் தந்தையார் சொன்னாரு, அந்த பாட்டை நான் படுறேன் மான்னு சொல்லி வார்த்தையை நினைக்கக்கூடிய காலத்திலே அடியவர்கள் தினத்திலே அவன் வியாபகம் படைத்தவனா இருக்கிறான். பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே மயிர் கூச்சரிகிறது, அந்த கால ஆடு நெஞ்சடியும் கச்சுடணும்னு என்னுடைய கரணங்கள் எல்லாம் சிதறமடைகிறது தெரிவித்தார். இப்ப என்ன பண்ண ராஜா, சரி இதுக்கு மேல என்ன பண்ணது? 2 பேருக்கு 100 போடுறேன், 100 போட்டு அனுப்பிச்சுட்டு காட்டக்கூடிய ஆசிரியர்கள் திறத்திலே வியாபகம் படிவெடுத்தவனாக இருக்கிறார்கள். மாலென கருமை என்ற கண்ணன் என்னும் கரு தெய்வம். தத்துவமுக்தா கலாபம் ஒரு கிரந்தம், ஒரு நூல் வேதாந்த தேசிகனால் படிக்கப்பட்டது. அதுல ஒரு ஸ்லோகம் படித்திருக்கிறார் சுவாமி. அதுல என்ன தெரிவிக்கிறான்னா, எம்பெருமான் சாதாரணமா கண்ணன் நம்மை காக்கிறான், அவன் சர்வ ஜெகத் ரட்சகர்னு ஒரு இது எல்லாருமே நம்ம அறிந்த விஷயம். ஆனால் அவர் தெரிவிக்கிறதுனா கண்ணனுடைய கருமை தான் நமக்கு காக்க. நம்ம கண்ணன் நமக்கு ரட்சகர் கிடையாது, கண்ணனுடைய கருமையே நம்மை காக்கிறது. ஒரு ஸ்லோகத்தை கொண்டாடுறோம். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாத் ஏக சம்பர்தமான நாவீனாழி கரிங்கண் மதுகர படலி
தத்த ஹஸ்தாபலயம் அஸ்மாகம் சம்பதோகான் அவிரட துளசி தாம சஞ்சாத பூமா காளிந்தி காப்திஹாரி கலயது புழா காலிமா கைட்டபாரே. அப்படியே வந்து இந்த ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத என்னோட ஆச்சார சுவாமி தமிழ்லேயே மாத்திட்டாங்க. ஒரு இது பண்ண கமலமா மாதி கோளையும் மலரே கண்களில் காட்சியால் தளர்ந்து கிளர்ந்து கமலமாங்கொப்போல் விசை சுழன்றொழிலும் அடிகளில் கவிதான் கை தரமே கமலை சேர் மார்பில் கமல் நத்துளவ மாலையின் கதிரும் சிறந்திலக கமலனல் யமுனை காந்தியால் முழுந்த கண்ணனார் கருமை நம் காப்பிய கண்ணனுடைய கருமை நமக்கு காப்பு தெரியும். திருவிக்குடி எப்படி இருக்குன்னா கண்ணனுடைய கருமை எப்படிப்பட்டது? கண்ணனுடைய திருமேனி நிறம் கருப்புன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த கருமையானது நமக்கு வந்து என்ன பண்ண மங்களங்களை ஏற்படுத்திட வேணும்னு கேட்கிறார். கரிய திருமேனியான எம்பெருமான் நம்ம காக்கணும்னு கேட்கிறேன். அவருடைய கருமை நிறமே நம்மை காக்கணும்னு தான் இதுல இருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப கருமை நிறம் எப்படி காக்கணும்? கண்ணனுக்கு கருமை நிறம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப 4 விசேஷங்கள் இருக்கு இந்த ரீதியில கண்ணனுக்கு கருமை நிறம் வந்தது. லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயா சம்பர்தமான பிராட்டிக்கு பேர் என்ன? கோடையன் கண்ணின்னு பேர், மைத்தட கண்ணின்னு பேர், மையார் கருங்கண்ணின்னு பேர். அவ கருத்த கண்ணை உடையவளா இருக்கிறாள் பிராட்டி. அப்ப என்ன பண்றாங்க? எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்க? எம்பெருமானை பார்த்து கொண்டே இருக்கிறார் சதாசர்வ காலம். அப்ப என்ன ஆகுது? எம்பெருமான் திருமேனி எதனால கருப்பாச்சுன்னா அந்த மைத்தட கண்ணி தன்னுடைய கண்ணால எம்பெருமானை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அந்த கடாட்ச வீட்சணத்தால எம்பெருமான் என்ன பண்ணான்? அப்படியே கருத்த நீளம் படைத்தமாய் ஆயிட்டான் ஒரு இது தெரிவிக்கிறார். கமலமலரில் தோன்றிய கமலாமாவும் அது என்ன பண்றாரு? தன் கருத்த கண்ணாலே பார்த்தா எம்பெருமான் கருமை அடைந்தான். நாடி நாடி கரிங்கன் மது கரமடலி தத்த ஹஸ்தாபலம்பா. எல்லாரும் தெரியும் எம்பெருமானுடைய நாபி கமலம், அந்த தொப்புள்ள வந்து ஒரு பெரிய ஒரு நாபி கமலத்துல ஒரு தாமரப்பூ இருக்குது. தாமரப்பூ இருந்தா அந்த இடத்துல அந்த மகரந்தத்தை குடிக்கணும், அந்த தேனை குடிக்கணும், வண்டுகள் வந்துருமே. அதுவும் எம்பெருமானுடைய நாபி கமலத்திற்கு ரொம்ப சிறந்த தாமரப்பூ அது. அதனால அப்பதான் பல வண்டுகள் வந்து லட்சம் வண்டுகள் வந்து அந்த இடத்துல வந்துருந்தோம். அதை இது பண்ணணும். அப்ப பார்வதி காலத்துல என்ன ஆச்சு? வண்டு கருமை நிறம் பொருந்திய வண்டு அது எப்படி ஆச்சு? அந்த நாபி கமலத்தை பூர்த்தியா அந்த கருமையானது இந்த எம்பெருமான் திருமையின் கூட அந்த கருமை நிறத்தை ஏற்படுத்ததுக்காக நாபி நாடி கரிங்கன் மதுகரபடலி தத்த ஹஸ்தாபலம்பா அவிரள துளசி தாம சஞ்சாத பூமா. எம்பெருமான் தோல் மாலை போட்டிருக்கான், துளசி மாலை போட்ட கிருஷ்ண துளசியின் கடகருக்கு தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையும் எல்லாத்தையும் சர்வாவயவங்களையும் துளசி மாலை சூடிக்கிறாங்க. அதனால ஒரு கருவி எம்பெருமானோட திருமையை ஏறி போதும் தெரிவிக்கிறாங்க. அது போல காளிந்தி காந்தி ஹாரி எம்பெருமானுக்கு என்ன பேரு? தூய பெருநீர் யமுனை துறைவன். கிடையப்பா தூய பெருநீர் யமுனை துறைவன். யமுனா நதியில தொலைஞ்சிருக்கான். யமுனா நதியில அவன் போடாத ஆட்டம் கிடையாது. அது எவ்வளவு நாசக்கரடிகள் பண்ணிருக்காங்க இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய காலத்தை அது காளிந்தி காந்திஹாரி. இந்த காளிந்தின்னு சொல்லக்கூடிய யமுனா வந்து எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு சுவாபாவிகமாகவே கருப்பான ஜலம் தான் உண்டு. இப்போ நம்ம வந்து பொல்யூஷன் ஆயிடுச்சுன்னா சொல்றோம் யமுனா நிறைய பொல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துல எல்லாம் பொல்யூஷன் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட சுவாபாவிகமே இந்த கருத்த நிறமுடையதா இருக்கு. இந்த கருத்த நிறமுடைய இதுல வந்து யமுனா தீரத்திலே யமுனா நதியில எவ்வளவு காலம் அவங்க தீர்த்து குளித்திருப்பான் பார்க்கிறோம். அப்போ அதனால என்ன அப்படி ஒரு கருமை ஏற்பட்டது. காளிந்தி காந்திஹாரி என்ன இருக்கிறார் கடைசியில? கமலனல் யமுனை காந்தியால் மிகுத்த கண்ணன் கருமைனம் காப்பே. 4 விஷயங்கள் தெரிவித்தார்கள். ஒண்ணு, பிராட்டி மைய கண்ணாள், அவள் கண்ணாலே பார்த்தாள், அதனால கருமை மிகுந்தது. இன்னொன்னு, நாபி கமலத்திலே வண்டுகள் போய் சேர்ந்தது, அந்த தேனை அதனால கருமை சேர்ந்தது. மொத்தன்னு காட்டக்கூடியது எம்பெருமான் வந்து அந்த கிருஷ்ண துளசியை அடித்துக் கொண்டிருந்தான். அந்த துளசிமான கருப்பு எரித்து கடைசியில யமுனையில தீர்த்தம் ஆடினான். அதனால யமுனையில துளைந்ததுனாலே அவனுக்கு அந்த கருமை ஏற்பட்டது. இவ்வளவு கருமை படைத்தவனா இருக்கக்கூடியவன். அதனால என்ன அந்த கருமை நம்மை காட்டணும். மாலே மணிமண்ணா மாலென கருமை பெருமை மையலுமா. மான்னு சொல்லக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டவனா இருக்க? யாமோகம் படைத்தவன். மம பிராணாகி பாண்டவன். துரியோதன் கிட்ட சொல்ல வார்த்தை மம பிராணாகி பாண்டவா. ஏன் வீட்டுல சாப்பிடுறது கேட்க என்ன சொல்றாங்க? மம பிராணாகி பாண்டவா விஷதன்னம் போக்தவ்யம் விஷம்தம் நம் போஜயே. எதிரிகள் வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன், எதிரிகளுக்கு சாப்பாடு போட மாட்டேன். யார் எதிரிகள்? மம பிராணாகி பாண்டவா. என் பாண்டவர்கள் அந்த பிராணனை போல பாண்டவர்களுக்கு எதிரியா சொல்லு. அதனால நீ எனக்கு எதிரிக்கலாம். அவ
அவள் பக்தர்கள் திறத்திலே வியாபகமே வடிவெடுத்தவனாய் இருக்கக்கூடியவன் காட்டு. ஞானீது ஆத்மைவமே மதம், ஞானிகள்னா எனக்கு ஆத்மா போல என்று தெரிவிக்கிறான் காட்டுகிறார்கள். அப்போ மகாபாரத பிரதானமான குணம் சொல்லக்கூடிய காலத்தை ஆசிரித வாத்சல்யம், ராமாயணத்துக்கு பிரதானமான குணம் ஆசிரித வாத்சல்யம் சொல்லக்கூடியது. ஓ மாலன கருமை பெருமை மையலுமா மாலே மணிவண்ணா, மணிவண்ணா ஆரம்பிக்கிறான். மணிவண்ணா கேட்கிறான். மாலேன்னு முதல் வார்த்தை சொல்லிட்டான். எம்பெருமான் இவர்கள் திறத்திலே ரொம்ப மிகுந்த பிரீத்தியை உடையவனாய் இருக்கிறான். இருந்த உடனே பெருமாள் கேட்கிறான், என்னுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அப்படின்னு எம்பெருமான் கேட்டான். ஏன் தெரியல, உன் அன்பை வடிவிலே நிழலெடுக்கிறது, நீ எங்கள் திறத்துல எவ்வளவு அன்போட இருக்கிறான்னு நிழலெடுக்கிறது உன்னை பார்த்தாலே தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாள். அது போல உன்னை பார்த்தாலே தெரியுது. மணிவண்ணா, மணிவண்ணன் தெரிகிறான். மணிவண்ணன் அப்படி நீல மணி போன்ற வடிவை உடைய வண்ணம். மணின்னு சொல்றதுன்னா ஒரு ரத்னம்னு சொல்றாரு. ரத்னம் வெளிப்படுவது இவ்வளவு விலை வசந்ததான் இருக்கும். ஆனா என்ன பண்ணணும், அந்த எப்படி எடுத்துன்னு போனா சின்ன பையன் இருந்தா போதில்லை, ஒரு உத்திரியத்துல முடிச்சு முதாடையில முடிச்சு எடுத்துட்டு போகலாம். அவ்வளவு சுலபமா ரத்தத்தை எடுத்துட்டு போக முடியாது. அது போல எளிமையா இருக்கக்கூடிய நெம்பெருமான் மணிவண்ணா தெரிவிக்கிறார்கள். நெம்பெருமான் பராத்பரனாய் இருந்தாலும் எப்படிப்பட்டவனாய் இருந்தால் அடியவர்களுக்கு கையாளாய் இருப்பான். அந்த காளாய் உன்னை அறிந்து கொண்டே ஆழர் பாடல் தெரியாது. அந்த காளா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் அம்மம் தரமே. அவன் பூதனுடைய இது பண்ணி பாலை குடிச்சினான்னு உடனே ஒரு 10 பாசனங்கள் பாடுறார் பெரியாழ்வார் யசோதா மாமனில். உனக்கு பால் கொடுத்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். நந்தர் காளா உன்னை அறிந்து கொண்டு, நந்தர் காளா நந்தருக்கு கையால் நந்தகோபனுக்கு கையால் நான் அறிந்து கொண்டேன். இப்ப எவர்மான் விரும்பி எடுத்துக்கொண்ட அந்த வியாபகம் சொல்லக்கூடியது. அப்போ எவரான் பராத்பரனாய் இருக்கக்கூடிய காலத்தை எப்படி இருந்தால் அடியவர்களுக்கு கையாளாய் இருப்பான் தெரிவிக்கிறார். ஒரு செம்படம் வந்தான், ஒரு மீனெல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்தான். ஒரு மீனை அதை ஒரு கத்தியை வச்சு இது கீண்ட காலத்திலே அதன் வயதுல ஒரு ரத்னம் கிடைச்சது. சரி, அவருடைய மதிப்பை அவன் அறியாதவன். அவன் என்ன பண்றான், யாரோ ஒரு வியாபாரி எடுத்து கொண்டு போய் ரத்னத்தை கொடுக்குறான். இது எவ்வளவு பணம் கிடைக்கும்னு கேட்கறான். வியாபாரி பார்க்க நல்ல சொந்த வயிறு ரத்னம். என்ன பண்றான், அவங்ககிட்ட சரி இவனுக்கு ஒன்றும் மதிப்பு தெரியாது, ஏதோ ஒரு 100 500 ஏதோ கொடுத்து அவன் அனுப்பிச்சு விடுறான். ஆனால் அந்த வியாபாரி அதுக்கு மதிப்பை தெரிஞ்சவன் அதை நல்லா சுத்தம் பண்ணான். எடுத்து போய் ஒரு ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுத்தான். ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுத்து எவ்வளவு வேலை கேட்டான். நல்லா இருக்கு, எவ்வளவு வேலை கேட்டான். 5 லட்சம் ரூபாய். 500 ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய்க்கு சரின்னு கொடுத்துட்டான் ராஜா. ராஜா என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான், சுயம் போக்கியமா என்ன பண்ணான், அதை தன்னுடைய கிரீட்டத்துல ஏதோ இது பண்ணி ஒரு பணியை பண்ணி அதை பதித்து கொண்டு சுயம் போக்கியமாய் பண்ணான். அதுபோல எம்பெருமான் விஷயத்துல 3 விதமான காரியங்கள். எம்பெருமானுடைய பெருமை அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, சுத்திர புருஷார்த்தங்கள் எம்பெருமானத்துல ஒரு தாழ்ந்த பலன்கள் கேட்பார்கள். எனக்கு கல்யாணம் போகணும், அமெரிக்கா போகணும். இப்போ யாரும் கேட்க மாட்டான்னு வச்சுக்கோ. இப்போ அமெரிக்கா இருக்கிற நிலைமையில யாரும் அமெரிக்கா போகணும்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் வேற எங்கேயோ விதேசம் போகணும், நல்ல வேலை கிடைக்கணும், குழந்தை வேணும், கார் வேணும், பங்களா போகணும். இந்த மாதிரியான சுத்திரமான தாழ்ந்த புலன்களை எல்லாம் அவர்களிடத்தை கேட்கலாம். அந்த மேல் சம்பளம் நம்ம போது சில பேர் எப்படி மோட்சரூபமா இருக்கக்கூடிய உயர்ந்த பலன்களை கேட்பார்கள். அது எப்படிப்பட்டதுன்னா அந்த வியாபாரியை போல அந்த ரத்தத்துடைய விலையை அறிந்து உயர்ந்த பலனை அடைந்தான் பார்க்கிறோம். சிலர் எப்படி கேட்பார்கள்னா எதுவுமே இருக்க மாட்டார்கள். உயர்ந்த பலன் மோட்சம் கூட எனக்கு வேண்டாம், என்னை நீயே வேணும். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதகப்பு தலை சேர்த்தொல்லை. உன் திருவடியினுடைய இதுல என்னுடைய தலையை சேர்க்கணும். வல்லை கைமா துன்பம் கடிந்ததிராமே அம்மா அடியேன் வேண்டுவதே. உன் திருவடியே கேட்பார் என்று உன் அம்மா அடியேன் வேண்டுவதே. அவனையே பரம் போக்கியமான நினைத்து கழித்து அதான் கேள்வி தெரிவித்தோம். உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னையே அறுத்தித்து வந்தோம். உடனே கண்ணன் தெரியல. அந்த ஆட்சிகள்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் துதிப்பது இருக்கட்டும். நீங்க சொல்லிய செய்தியை சொல்லுங்க, வந்த செய்தியை சொல்லுங்க. இதுதான் 4 வாசனம் முடி கொடுத்து 30 வாசனத்தை முடிக்கணும்னா முடிக்க முடியாது போல இருக்கு. சீக்கிரம் விஷயம் வந்த விஷயத்தை சொல்லணும். மார்கழி நீராடுவான், மார்கழி நீராடுவான்னு தொடங்கினாங்க. கேட்டா அந்த கண்ணன் சொல்லுவாங்க, என்ன இது மாதிரி அபூர்வமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மார்கழி நீராட்டத்தில் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. புதுசா நீங்க சொல்றீங்க, நான் கேட்டதும் இல்லையே, சாஸ்திரத்துல பார்த்ததும் இல்லையே, எனக்கு யாரும் சாந்தி கொண்டவர்கள் சொல்லி கொடுக்கல. இது என்னதுன்னு கேட்கணும். நிலையா செய்வனங்கள் என்ன கண்ணா என்கிட்ட கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்க. நிலையா செய்வோம், நாங்க ஒன்றும் புதுசா ஒன்றும் பண்ணல. எங்களுடைய பெரியவர்கள் எல்லாம் காட்டின வழக்கத்தை தான் நாங்கள் செய்வோம். நிலையா செய்வனங்கள் வேண்டுவன கேட்டி. எளிய 2ஆம் பாட்டுல வையத்து வாழ்வீர்கள் அந்த வாசத்தை சொன்னாங்க. செய்யாதன செய்யோ, செய்யக்கூடாதே செய்ய மாட்டோம் தெரிவிக்கணும். அது என்ன அர்த்தம் அப்ப காமிச்சோம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுவானா. சாஸ்திர விகிதமாயிருந்தாலும் சிஷ்டர்கள் அனுஷ்டியாததை செய்ய மாட்டோம். சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கோம் ஒரு விஷயத்தை செய்யும். ஆனால் நம்முடைய பெரியவர்களா, நமக்கு ஊர்ல பெரியவர்களா, வீட்டுக்கு பெரியவர்களா இருக்கக்கூடிய சில அனுஷ்டானங்களை செய்ய மாட்டார்கள்.
அதை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆபஸ்தம் தர்மக்கிய சமயகா பிரமாணம் வேதாச்ச. ஆபஸ்தம் பண்ற ஒரு பெரிய ஒரு இவர் அவருடைய ஸ்மிருதியில எழுதுற ஆபஸ்தம்பருடைய சூத்திரத்தை தர்மக்கிய சமயகா பிரமாணம். அப்ப என்ன காட்ட வந்த விஷயம்? எது நமக்கு பிரமாணம்? எதை கொண்டு நீ இந்த காரியத்தை செய்கிறாய்னு யாராவது கேட்டாங்க, எது பிரமாணம் உனக்கு கேட்டார்களே. நான் எது சொல்றோம்? தர்மங்கள் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆசரிக்கக்கூடிய தர்மங்கள் தான் எங்களுக்கு பிரமாணம். இல்லையே வேதம் தானே முக்கிய பிரமாணமா இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இல்ல வேதமும் எங்களுக்கு பிரமாணம். ஆனால் பெரியவர்களுடைய நடவடிக்கை அவர்களுடைய கடைபிடித்து அவர்கள் என்ன கொள்கையை கடைபிடிக்கிறார்களோ அதுதான் எங்களுக்கு பிரமாணம். கடன் கிடைத்து தெரிவிக்கிறார். ஆச்சரதி ஸ்ரேஷ்டா ததேவோதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஹ தத் அனுவர்த்ததே. கீதையில கடன பகவான் சொல்ற ஸ்லோகம் இது. அருமையாக சொல்லக்கூடிய ஸ்லோகம். யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா. அப்போ சாஸ்திரங்களை காட்டிலும் எப்படிப்பட்டது? நீயே சொல்லியிருக்கலே, சாஸ்திரங்களை காட்டிலும் சிஷ்டர்கள் பெரியவர்களுடைய ஆச்சாரம்தான் பரம பிரமாணம். அதை கொண்டுதான் இவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க வேணும்னு நீயே சொல்லியிருக்கியே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எங்களிடத்துல இது என்னது புதுசா கேட்கறீங்க? நாங்கள் மேல யாரு செய்வனங்கள் பெரியவர்களாம் அனுஷ்டித்தானே காட்டுகிறோம். அதாந்தர பாஷை சங்கராச்சாரியர் போன்றவர்களாம் இது அர்த்தம் எழுதக்கூடிய ஸ்லோகத்துக்கு எதேந்த ஆச்சாரத்தை ஸ்ரேஷ்டரானதுக்கு அர்த்தம் எழுதக்கூடிய காலத்துல என்ன அர்த்தம் தெரிவித்தார்கள் தெரியுமா? யாருக்கு பூர்வ பிரமாணமா இருக்கக்கூடியது வேதம் போன்ற நூல்கள் எல்லாம் பிரமாணமாக இருக்கிறது. இந்த சிரேஷ்டர்களாக இருப்பார்கள் எதை பிரமாணமாக கொண்டு ஆச்சாரம் அனுஷ்டிக்கிறார்களோ அதை ஆச்சாரமாக கொள்ள வேண்டியது எழுதினார். ஆனால் ராமானுஜன் அப்படி பாஷைக்கு எழுது. ராமானுஜன் என்ன பண்ணார்? சிஷ்டர்கள் எல்லாம் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கிறார்கள். தாங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய கர்மத்துக்கு எவ்வளவு அவதி யுவன் விழுக்காடு எவ்வளவு வச்சிருக்கிறார்களோ அதையே கீழே இருக்கக்கூடியவர்கள் பத்துகிறார்கள் தெரிவிக்கிறார்கள். அப்போ 100 காரியங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்படும். ஒரு 100 காரியங்கள் இருக்கு. 100 காரியங்கள் இருந்தா இதுல 15 காரியங்கள் செய்தா போதும்னு நினைக்கிறாங்க. இதை எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்? சாஸ்திரத்துல 100 காரியங்கள் சொல்லியிருக்கு, 15 காரியங்கள் நீங்க செய்தா போகணும்னு ஒரு பெரியவர் சொல்றாரு அப்படின்னா அதை எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் காரியங்களுடைய தன்மையை பார்த்து பண்ண வேண்டும் அப்படின்றாங்க. இப்ப சில விஷயங்கள் உதாரணம் சொல்றேன். இப்ப சந்தியாவந்தனம் ஒரு காரியம் கர்மா இருக்கு. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கக்கூடியவன் பிராமணனா போறதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்னு தெரிவிக்கிறாங்க. அப்ப சந்தியாவந்தனம் பண்ணணும்னா முக்காலங்கள சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்போ சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பண்ணா புண்ணியம் ஒரு மாதிரி புண்ணியம் வரணும். பண்ணலைன்னா பண்ணலைன்னா கண்டிப்பா பாபம் போகணும். அப்போ என்ன பிரகரணே மத்தியம் அவத்தியம் ஏற்படும். கிருஷ்ணர்கள் என்ன பண்றாரு? பலன்களை கருதி கர்மங்களை செய்யறதில்லை. எந்த கர்மங்களை அவர் செய்கிறார்களோ அந்த கர்மங்களை செய்யாது போனால் அது அவத்தியம் ஒரு பாவம் சேர்வையானால் அந்த கர்மத்தை விடாது செய்வார்கள். அது தவிர சாதாரணமாக ஒரு சொர்க்கத்தை வேண்டியும் ஒரு தாழ்ந்த பலன்களை வேண்டியும் எதையும் நினைத்தவர்கள் அந்த கர்மாக்களை செய்வதில்லை. அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன? ஒரு ஆட்டு வந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன்னா இது பண்ண முடியாது. ஒரு கவி ஒருத்தன் என்ன பண்ணானா, சேத்துக்கரையில போய் தீர்த்தமானோம். அவன் கையில ஒரு பித்தளை அந்த பாத்திரம் ஒண்ணு வச்சிருந்தாங்க அனுஷ்டானத்துல. என்ன பண்ணா, கடற்கரையில போய் குளிக்க போறோம். இது கையில தூக்கிட்டு போனா எங்க அடிச்சு முடிச்சு போயிட போறது. என்ன பண்ணா, பள்ளத்தை வெட்டினான். அந்த பாத்திரத்தை உள்ள வச்சா மேல ஒரு கோபுரம் மாதிரி கட்டிட்டு போனான். சரி, இது அடையாளமா இருக்கட்டும். திருப்பி குளிச்சுட்டு வந்த உடனே அந்த கோபுரத்து மேல நோண்டி எடுத்தோம், பாத்திரம் கிடைச்சிடும். இது மொத்தம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஐயோ, பார்த்தா ரொம்ப பெரியவர் போல இருக்கு, சிரேஷ்டர், ரொம்ப சிரேஷ்டரா இருக்காரு. இவர் சொன்னது போல நாமளும் பண்ணுவோம்னு நினைச்சாங்க. என்ன பண்ணா, நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோபுரம் கட்டணும் போல இருக்கு. அவன் என்ன பண்ணணும், அவன் கட்டானு. இவரை பார்த்து பின்னாடி 50 பேர் அதே மாதிரி ஒரு கோபுரத்தை கட்டினான். அவன் என்ன பண்ணான், போறது போயிட்டு திரும்பி வந்தான். பார்த்தா என்னது, என்னோட தாமரை சொப்பு தொலைஞ்சு போனது. நான் ஏதோ நினைச்சிட்டு போனேன், நான் பண்ணது நான் ஏதோ பண்ணிட்டு போனேன்னு இந்த உலகத்துல தான் இருக்கும். சிஸ்டர்களா இருக்கக்கூடிய என்ன நினைச்சுட்டான், காட்டு வந்த மாதிரி நம்ம பின்னாடி போகக்கூடாதுன்னு காட்ட முடியாது. சிஸ்டர்கள் அனுஷ்டிக்கிறது என்ன கேட்டா சாஸ்திர விகிதமாய் பல விஷயங்கள் சொல்லியிருப்பான். ஆச்சாரத்துக்கு என்னன்னா நம்முடைய பெரியவர்கள் என்ன ஆச்சாரத்தை கொண்டிருக்கிறார்களோ அதைத்தான் நாம் பத்த வேணும் சொல்லுங்க. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மார்கழி நீராடுவான். அப்போ மார்கழி நீராடுவான் எப்படி கலையாக செய்வனகள். இந்த மார்கழி நீராட்டம்னு சொல்லக்கூடியது, இந்த நோன்புன்னு சொல்லக்கூடியது சிஷ்டர்களாலே பெரியவர்களாலே அனுஷ்டிக்கப்பட்டதா இருக்கு. அதனாலதான் நாங்கள் இதை அனுஷ்டிக்கிறோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், நிலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே. இவ்வளவு கேட்டாலும் கேள்வி கேட்டாங்க. கண்ணன் எங்கேயும் அப்படியே தூக்கப்பட்டாங்க. என்ன அப்படியே கேட்டி கேட்கறியா கண்ணா அப்படி கேட்டணும்.
என்ன கண்ணன் முன்னதானே இருக்கிறான், ஏன் கேட்டியான்னு கேட்கிறாள். கேட்டீரே, கேட்டா சொல்றேன் அப்படின்னு வருது. இல்ல இல்ல, கண்ணன் கேட்கல, இவர்கள் சொல்றது கேட்கவே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், 5,00,000 குடிப்பெண்டா அப்படியே கண்ணுக்கு விருந்தா எல்லாரும் விழுந்துட்டு இருக்கான். அவர்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய சிந்தையே கேள்வி, இவ்வளவு வடிவர்கள் ஒன்னா சேர்ந்து வந்துட்டாலே என்ன பண்றான், ரொம்ப சந்தோஷம். அவர்கள்லாம் பார்த்துட்டு அவன் தன் நிலையத்திலே இல்லை, இவனுடைய சௌந்தரியத்தெல்லாம் ஈடுபட்டு கொண்டுறான். கேட்டி கண்ணா கேடு, உனக்கு சொல்ற பாரு, நீ தானே கேட்ட, அபூர்வமான சிரவணமா இருக்குன்னு சொன்னிய. அந்த மார்கழி நீராட்டம் என்னுடைய பூர்வருடைய அமிழ்தான், அதான் பண்றோம். அதுக்கப்புறம் அப்ப கேட்கிறாரு, சரி அப்ப கேட்டையானா என்ன வேணும் உனக்கு? சரி இந்த நோன்புன்னு சொல்றீங்க, இந்த நோன்புக்கு என்ன உங்களுக்கு தேவை? நலத்தையெல்லாம் நடுங்க முரல்மண பாலண்ண மன்னத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பா உடையனவே சலப்பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே போல இலக்கே கொடியே விதானமே. அவர்கள் பெரிய பட்டியல் போட்டு இந்த நோன்புக்கு எங்களுக்கு தேவையான கருவிகள் என்னன்னு தெரிவிக்கிறார். மார்கழி நாட்டுக்கு என்ன வேணும்? முதல்ல ஒரு சங்கம் வேணும். ஞானத்தை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடியதாக ஒரு பெரிய சங்கம் இது சப்தம் ஏற்படுமே, அப்படிப்பட்ட ஒரு சங்கு வேணும். ஒரு மோளம் வேணும், பறை ஒன்று வேணும், பல்லாண்டு இசைப்பவர்கள் வேணும், ஒரு விளக்கு போல விளக்கு வேணும், பிடிச்சுக்கிறது ஒரு கொடி வேணும், இந்த மேல் கட்டாக்கூடிய ஒரு விதானம் வேணும், அப்படின்னு பரிசா தெரிவிக்கிறார்கள். காட்ட வந்த விஷயம் என்ன? நலத்தை எல்லாம் நடுங்க முரல் பண பாலண்ட வண்ணத்துள் பாஞ்ச சன்னி, பால் போன்ற நிறமுடையதான் பாஞ்ச சன்னி ஒரு சங்கம் வேணும்னு கேட்டார்கள். எப்படி வந்து முழங்கணும்? சகோஷோதார்த்தராஷ்டிராணாம் யதயாரியதாயத்தில். இந்த தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்தை கண்ணனபெருமான் எல்லாரும் வந்து ஒரு சங்கத்தை ஊதுறாங்க. கண்ணனபெருமான் தன்னுடைய பாஞ்சசன்யம்னு சொல்லக்கூடிய சங்கத்தை எடுத்து ஊதக்கூடிய காலத்துல என்ன ஆகுது, இந்த திருதராட்சனுடைய குமாரர்கள் 100 பேர், இந்த கௌரவர்கள் என்ன ஹிருதயானி விதாது, அவர் ஹிருதயம்னா அப்படியே பொடி பொடியா துணிச்சலா போயிருக்காங்க. பற்றார் நடுங்க முன் பாஞ்ச சன்னியத்தை வாய் வைத்த போரே என் சிங்கமே. பற்றார் சத்துருக்கள்லாம் பயக்க முடியாது, என்ன பண்ணாங்க, அந்த சங்கத்தை எடுத்து தன் வாயிலை வைத்தவனாக இருக்கிறான். எப்படி இருக்கு அந்த சங்கம்னா, உகவாதவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட சங்கத்தை நீங்க கேட்கறானா? இல்ல இல்ல, சங்கம்னு சொல்லக்கூடிய எப்படின்னா அவன் எபெருமானுடைய தன்மையை பொறுக்காதவர்கள், அவனிடத்தில் உகப்பு கொள்ளாதவர், அவர்களெல்லாம் நடுங்கும்படி முழக்க வேணும். அதே சங்கம் எப்படி இருக்குன்றான், ருக்மிணி பிராட்டியை கை கொள்ள மாட்டான் என்பதுதான். ருக்மிணி பிராட்டி என்ன பண்றான், கண்ணன பெருமான் தரத்திலே ஆறாத காதல், நிறைய காதல் பண்ணும். கண்ணனை நேரம் பார்த்தது கூட, ஆனால் கண்ணனுடைய குணங்களை எல்லாம் கேள்விப்பட்டான். அவன் எப்பேற்பட்ட சுந்தர புருஷன்னு கேள்விப்பட்டான். அவனையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அப்படி இருக்கக்கூடிய என்ன பண்றான், ஒரு சந்தேஷம் அனுப்புறான். ருக்மிணி பிராட்டி முதல் லவ் லெட்டர் வந்து ருக்மிணி பிராட்டி தான் எழுதி அனுப்புறா கண்ணனை பெருமானுக்கு. அனுப்பக்கூடிய காலத்துல இந்த மாதிரி எனக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டார்கள். பிராணநாதா, ஒன்னையே நான் அடைய வேண்டும்னு நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், நீ இல்லைன்னா அந்த வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு ஒரு 4 ஸ்லோகங்கள் எழுதி நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, அதிலே தெரிவிச்சாங்க, கடைசி நாள் எங்களுக்கு வந்து எப்படி கை கொள்ள வேணும்னா, அவ்வளவு சீக்கிரம் என்ன வந்து அரண்மனையில் வந்து கோட்டுன்னு போயிட முடியாது, அழிச்சுட்டு போயிட முடியாது, நிறைய கட்டுக்காவல் ஜாஸ்தியா இருக்கும். எங்களுக்கு குலதேவி வழிபாடுன்னு ஒன்று வழிபாடு உண்டு. அது கல்யாணத்துக்கு முன்னாள் நடக்கும். அப்போ அந்த நான் கோயிலுக்கு வருவேன், அது கொஞ்சம் ஏகாந்தமான இடமா இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, கட்டுக்காவல் ஜாஸ்தி இருக்காது. அந்த இடத்துல வந்து நீ நம்மை கை கொள்ள வேணும்னு சொல்லிட்டு கடதாசில எல்லாம் எழுதி அனுப்பிச்சுட்டான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணான் கண்ணன், சரி நான் வரேன்னு சொல்லி அவர் யாரோ தூதர் வந்தாலும் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டான். ஆனால் என்ன பண்ணான், கண்ணன் வருவானான்னு வந்ததுக்காக எந்த விதமான அடையாளமும் தெரியல ருக்மிணி பிராட்டி. ஐயோ நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கேன், கண்ணன் வரவே இல்லையே, அண்ணன் நீங்க ஊருக்குள்ளே வரலாம் எப்படி வந்து காப்பாற்ற போறான், நீங்க ஏமாத்திடுவானு நினைச்சு கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த குலதேவி வழிபாடுக்கு போக வேண்டிய நாளுக்கு வந்தது. ருக்மிணி பிராட்டி அந்த கோயிலுக்கு போறாங்க. அப்படி சன்னதிக்கு போகக்கூடிய காலத்துல என்ன பண்றாங்க, கண்ணனை பெருமான் எங்கேயோ புறச்சுவாலையில வந்து என்ன பண்றாங்க, உங்கள் திருமுகத்து மடுத்தூரிய சங்கொலி, புறச்சுவாலையில வந்து என்ன பண்றாங்க, கண்ணன் பாப்பாவும் அந்த பாஞ்சசன்யத்தை ஒலிக்கிறாங்க. உடனே தெரிஞ்சு வருது, கண்ணனுடைய பாஞ்சசன்யம் தான் ருக்மணி தன்னுடைய மனசிலே ஆறுதல் அடைகிறான், ருக்மணியை கை கொண்டான்னு சொல்லக்கூடிய இருக்கிறது. அவ எப்படி இருக்கு, சங்கம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, யுகவாதவர்கள் எல்லாம் அந்த திருதராட்சனுடைய மகன்களுடைய வந்து ஹிருதயத்தை எல்லாம் பிளந்தது ஒரு காலத்திலே. அதே சங்கரனுடைய நாதமானது ருக்மிணி பிராட்டிக்கு மனதிலே பாதை வார்த்ததுன்னு சொல்லக்கூடிய காட்டுகிறார்கள். உங்கள் திருமுகத்து மடுத்தூரிய சங்கொலியே பாஞ்ச சன்னியமே. பாஞ்சசன்னியம் எப்படி கடலில் பிறந்து கருதாது பஞ்சசனன் உடலில் வளர்ந்து போய் ஒழியாக்கை தளத்திடரில் குடியேறி. சங்கம் எங்க பிறக்கிறது, கடல்ல பிறக்கிறது. இந்த பெருமான் தரத்தில் இருக்கக்கூடிய பாஞ்சசன்யம் எப்படிப்பட்டது, பஞ்சசனன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் கிட்ட இருந்தான். அததான் பெருமான் போய் வந்தாரு, அவங்க இடத்துல இது பண்ணிருக்காங்க. கடலில் பிறந்து கருதாது, பிறப்பிடமா இருக்கிறது கடலா இருக்கு. வளர்ந்த இடம் எங்க கேட்டா அந்த பஞ்சசனன்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனுடைய உடம்புல வளர்ந்து. ரெண்டுத்தையும் விட்டு எப்படி வந்ததுன்னா, இரண்டையும் விட்டு என்ன பண்ணுறது, பெருமான இடத்துல அப்படியே வந்து சாஸ்வதமா வந்து
சாஸ்வதம் அதனுடைய எம்பெருமானிட்டு ஒரு கணம் கூட பிரியறது இல்லைன்னு சொல்றது. எம்பெருமான் கையில சக்கரத்தையும் முடிச்சிடும். சக்கரம் எப்படி பண்றது, எப்படி இருக்குன்னா சில சமயங்கள்ல போய் அசுரங்களா விவரங்கள்லாம் அழிக்கணும்னா போயிட்டு வரும். எம்பெருமானுடைய பிரதிநிதியா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு விரோதிகளை நிரசனம் பண்ணணும்னா அந்த சக்கரத்தாழ்வான் பிரிஞ்சு போறார். ஆனா சங்கமானது எப்பறம் எம்பெருமானை விட்டு பிரியவில்லை. சங்கரையாவும் செல்வம் சால அழகியதே. ஆண்டல் படம் சங்கரையாவும் செல்வம் சால அழகியது. போல யாருக்காவது ஒரு பாக்கியமா. அது மட்டும் இல்லை, பொதுவாக உண்பதனை புகழி உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வம் பெருஞ்செல்வி. எவ்வளோடதா இருக்கு. எல்லாருக்கும் எம்பெருமான கண்ணன் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பொதுவான வஸ்துவா இருக்கக்கூடியவன். இந்த சங்கானது என்ன பண்றது, அந்த எம்பெருமானுடைய வாய்ச்சவையும் நாத்தமையும் அனுபவிக்கக்கூடியதா இருக்கிறது சங்கம் தானே. எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய நாயகன் நீ மட்டும் அனுப்பிக்கிறார்கள், உன்னோட எல்லாரும் விரோதப்படுவார்கள் சொல்ல முடியாது. உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லை முதலிகாரர்கள் பாஞ்ச பாலண்ண வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே. உங்களுக்கு பல பாஞ்ச சன்னிகள் வேணும். சால பெரும்பறையே பெரும்பறை பறை பெரும்பறை சால பெரும்பறை ரொம்ப மிகப்பெரிய பெரும்பறை கொடுக்கிறார். எதுக்காக எப்படிப்பட்டதா இருக்காங்க போகக்கூடிய காலத்திலேயே போகக்கூடிய அந்த நோன்புக்கு போகிறாங்க. அப்படி போகக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டதா இருக்குன்னா அந்த நோன்பு முழைக்கு போகணும். அந்த பாத்திய விசேஷம் பறை அடிக்கக்கூடிய இடத்தை இவர்கள்லாம் நோன்புக்கு போகிறார்கள்னு தெரியும். அதான் இருக்கு. இதையே தான் சொல்றாங்க, உன்னை ஏற்றி பறைகொள்வான் பறைகொள்வான்னு கேட்டது என்னன்னா நோன்புக்காக கேட்கக்கூடிய பறையானது ஒரு வாத்திய விசேஷம். ஆனால் வாஸ்தவமா இவர்கள் பறைகொள்வான் இந்த ஆட்சியர்கள்லாம் கேட்கறது எதுக்காக அப்படின்னு கேட்டால் இந்த பறைன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு ஆற்றக்கூடிய தொண்டு கைக்கரியம் என்று காட்டுகிறார்கள். பறை காலப்பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கேட்கிறாங்க. சங்கம் வேணும், கொடி வேணும், இன்னும் கேட்கக்கூடிய காலத்துல என்ன கேட்கறாங்க, இன்னும் பல விஷயங்கள் கேட்டுக்கலாம். அப்போ நோன்புக்கு இதோட முடிஞ்சு போட்டா ஒரு நோன்பு நோக்கணும் இல்ல பல விஷயங்கள் கேட்டுக்கலாம். இதெல்லாம் உபலட்சண முறையிலே காட்டுகிறார்கள். தங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னா இந்த பறை இப்ப இந்த வாத்திய விசேஷத்தை இவர்கள் கேட்கவில்லை. கேட்டது என்னன்னா கண்ணன் ரூபா கொடுக்குறாங்க கடைசியில். இதே இந்த வாத்தியத்தை கொண்டு போய் அவர்கள் கொடுக்குறோம். நீங்க பறை கேட்டுக்கலாம் இந்தாமா இற்றை பறை கொள்வான் அந்த இந்த பறையை நான் கேட்டு திரும்பி கூடியது பலண்ட வண்ணத்து பாஞ்ச சன்னியமே போர்வன சங்கங்கள் மொய்ப்பாடு உதயனவே சலப்பெரும் பறையில் பல்லாண்டு செய்ப்பாரே. சங்கம் முழங்கிறது, பறையானது முழங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணும், இந்த எம்பெருமானுக்கு இவர்கள்லாம் போகக்கூடிய காலத்துல பல்லாண்டு செய்ப்பாரே. இந்த திரளுக்கு ஒரு திருஷ்டி பாடத்துக்கு யாராவது பல்லாண்டு பாடுறது வேணுமே என்று சொல்லிக்கிறாங்க. பல்லாண்டு பாடுவாரை தர வேணும், ஆட்சிஜன்யத்தை கொடுக்க வேண்டும், பல சங்கங்களை கொடுக்க வேண்டும். அதை மட்டும் கொடுக்கலாம். பாடுவோர் அது பாடப்பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே. பறைகளை கேட்டாங்க, நாம் தாரம் கொடுக்கணும். பறைகளை நிறைய இருக்கு. கண்ணப்பறைகறக்க கண்டவர்தம் கண்களிப்ப மண்ணில் மறக்கால் கூத்தாடினான் ஆவணேடி. பாரோர்கள் எல்லாம் மகிழப்பறைகறங்க சிறிது பாரோர்கள் எல்லாம் மகிழப்பறைகறங்க போய் பறகானாய் சொல்லுவாங்க. பறையடிக்கிறத போய் பார்த்தேன் நான், அப்படியே என்னை மறந்து போனேன். அப்படிப்பட்ட பறையடிக்கும் ஜாதி மெய்ப்பாட்டுனா பறையடிக்கக்கூடிய மாதிரி. அப்படிப்பட்ட நான் கூத்தாடின போது அந்த திருவரையில கட்டிக்கொண்டு ஒரு பறையை கொண்டு ஆடினாங்க. அப்போ அந்த பறையை கொடுத்தான் திருப்பல்லாண்டு பாடுவதில் ஏதாவது கிடையாது. அளப்பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே. பல்லாண்டு செய்ப்பாரு பெரியாழ்வாரை கொடுக்குறேன். உங்களோட அப்பாவா இருக்காரு பெரியாழ்வார், அவர் கொடுத்துறேன். கோல விளக்கு அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கிடின் விளக்கு. கோல விளக்காய் கூட நப்பின பிராட்டி அவளுக்கு கொடுத்துட்டாங்க. நப்பின பிராட்டி கொடி வேணும், கொடி வேணும். கருள கொடி ஒன்றுடைய தனிப்பாடி. எம்பெருமானுக்கு என்ன கொடியா இருக்கு, கருட துவஜன்னு பேரணும். கருடனை கொடியா முடியும். அந்த கருடன் கொடுத்துட்ட கொடி வேணும் கிடைக்கும். இந்த கொடி எதுக்கு அங்கெல்லாம் போகக்கூடிய காலத்துல தூரத்தே நான் பார்த்தா தெரியுமா எங்க கோட்டி வருதுன்னு நோட்டு கொடி கோட்டி அதுக்காக வேணும்னு கேட்டாங்க. கருள கொடி உன்னுடைய கருத்மான கொடியா கொடுத்துறாங்க. அது மேல என்ன இருக்கிறாங்க, கொடியே விதானமே. விதானமே மேல பனி பெய்யுறது, எங்களுக்கு ஒரு விதானம் வேணும்னு கேட்டாங்க. விதானம் வேணும்னா மேல் கட்டா இருக்கணும், பனி மேல பெய்யாத இருக்கணும். ஆதிசேஷனையும் கொடுத்துட்டேன். நான் கிருஷ்ணாவதாரம் பிறந்த காலத்தை ஒருத்தி மகனாய் பிறந்த ஓரிரவில் ஒருத்தி மகனாய் அந்த யமுதையை கடந்து போனேன்னு அப்படி போகக்கூடிய காலத்திலே எனக்கு மேல விதானமா வந்தது எது, ஆதிசேஷன் தானே. அப்படி ஆதிசேஷனே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தெரிவிக்கிறான். ரெண்டு அர்த்தங்கள் தெரிவிக்கிறாங்க. ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு பெரியதுக்கு மனசு இல்லை, எம்பெருமானுக்கு ஆதிசேஷன் பெரியதுக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்றான், எம்பெருமான் தான் சூடி களைந்த வஸ்திரத்தை உடுத்து களைந்த பீதக வாடை உடுத்துன்னு சொல்லிவிட அவனுடைய பீதக வாடை உடுத்துன்னு சில வியாக்கியானங்கள் தெரிவிக்கிறார்கள். அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் அவங்களே கேட்கிறாங்க. கண்ணன் எம்பெருமான் இடத்துல நாச்சியார் ஆண்டாலே கேட்கிறாங்க. பெருமா பீதகவாடை மன்னகம்
பெருமான் அறையில் பீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசியதே. பெருமான் அறையில சாத்திக்கூடிய அந்த வாட்டம் தனிய அந்த பீதக வாடையின் மேலே வீசும் போல தெரிகிறார். அப்படிப்பட்ட அந்த பீதக வாடையை கொடுத்தான் விதானமாக எடுத்துட்டார். அப்ப மேற்கோர்வையாக என்ன பண்றார், அந்த மேல்கட்டியாக கொடுத்தான். இவ்வளவு மேல இவ்வளவு கேட்டீங்களா, இதுக்கு மேல வேறணும் எல்லாம் இதுக்கு மேல வேற என்ன, இதுக்கு மேல வேற இவ்வளவுதான் எங்க சாலப்பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே. எல்லாத்தையும் கேட்டார்கள், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். இவ்வளவு காரியத்தை நீங்க கேட்டிருக்கீங்க, எப்படி நான் கொடுக்குறது? இவ்வளவு விஷயங்களை கேட்டிருக்கேன். சாலப்பெரும்பை பல சங்கங்கள் வேணும். பாஞ்சஜன்யத்தை போல பல சங்கங்கள் வேணும். எங்க போறது? பாஞ்சஜன்யத்தை போல ஒரு பாஞ்சஜன்யத்தான் உலகத்தில் உண்டு, தவிர பல பாஞ்சஜன்யங்கள் கிடையாது. பெரும்பறை கேட்டீர்கள், அந்த பெரும்பறைக்கு நான் எங்க போவேன்? அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது கேட்டேன். உன்னால கொடுக்க முடியாதா? எப்பேற்பட்ட நகடித்த கடனா சாமர்த்தியம் ஆலின் இளையாய் அருளேலோ எம்பாவாய் மஞ்சாடு மறையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மத்தும் எல்லாம் எஞ்சாமல் பயிற்றடக்கி அலின் மேலோ இளங்கடல் கண் வளர்ந்த ஈசன் தன்னை துஜானீர் படம் ஜனக்கும் பெண்ணை தென்பால் துயனான் மறையாளர் சோமு செய்ய செஞ்சாரி விளைவிழவில் திகழ்த்து தோன்றும் திருக்கோவலூர் கண்டேன் நான். திருக்கோவலூர் மாலாசாதனம் எவ்வளவு எப்படி பண்ணா இருக்கான்? மஞ்சாடு வரையேழும் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலம். இந்த பிரளய காலத்தில் என்ன பண்ணான்? வரையேழும் கடல்கள் ஏழும் மத பர்வதங்கள் இருக்க கடல்கள், மஞ்சாடு வரையேழும் கடல்கள் ஏழும் வானகம், எல்லா உலகத்துக்கும் மேலுலகம் கீழுலகம் எல்லாத்தையும் எடுத்தோம். வானகமும் மண்ணகமும் மத்தும் எல்லாம் ஒண்ணு பாக்கியம் அசேஷமா எல்லாத்தையும் எடுத்தோம். வானகமும் மண்ணகமும் மத்தும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி எல்லாத்தையும் தன் வயிற்றிலே கொண்டு போய் வைத்தோம்னா இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? தான் ஒரு ஆளிலே சயனித்துக் கொண்டது பழைய காலம். எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் இளந்தடர்கள் கண் வளர்ந்த ஈசன். இப்ப சொல்றீங்க, என்னால இதெல்லாம் கொடுக்க சங்கத்தை கொடுக்க முடியுமா, வரைய கொடுக்க முடியுமா, பல்லாண்டு சிவாரை கொடுக்க முடியுமா, கோலை கொடுக்க முடியுமா, கொடி கொடுக்க விதானம் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் உன் வயத்திலே அடக்கி கொண்டு ஒரு ஆளின் தடர்களை போய் படுத்திருந்தாயே அவ்வளவு பெரிய அகிடித்த கடனா சாமர்த்திய நாய் இருக்காள். உன்னால கொடுக்க முடியாது, வேற யாரால கொடுக்க முடியும், வேற யாரால கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. அதனால உனக்கும் மரியாதை உண்டு. அதனால திருவள்ளுவரை பத்தி நீ கிருபை செய்து வர வேண்டும். அலன் தனதொருவாய் ஆலிரைய நீ வண்ண வளர்ந்தது மெய்யன்பர் ஆலன்னு வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் உன்னெடுத்தாய் சொல்லு. ஆழ்வார் வந்து பெஸ்மே பண்றான். ஆள் பாலத்தனதொருவாய் 7 உண்டாகும். இப்ப ஆலிலே போய் படுத்துட்டே இந்த ஆலிலே உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? உலகத்துல இருக்க சர்வாத்மனா எல்லா பொருளையும் எடுத்து உலகத்தை நீ உண்டுட்டான்னு சொன்னா இந்த ஆலாய் எல்லாம் எங்கிருந்து கிடைச்சது? ஆலன்னு வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ பெரிய இந்த கடல்ல கிடைச்சுதான், விண்ணதோ விண்ணு கிடைச்சதான், மண்ணதோ மண்ணுல கிடைச்சா, எங்கேருந்து கிடைச்சது? இது எல்லாத்தையும் உண்டுட்டாங்க, இது எங்கேருந்து முளைச்சதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆலன்னு வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ கொலை சூழ் கொண்டெடுத்தாய் சொல்லு. ஆலின் இலையான் அருளேலோ எம்பாவாய். ஆலின் இலையான் ஒரு பிரிக்கிறார், ஆலின் நிலையான் ஒரு ரெண்டு பிரிக்கிறார். அந்த ஆலின் இலையான் ஆலிலே தீர் பண்ண கண்டரண்ட பகிரண்டத்து பெருமானின் விழுமானம் வரை முத்து முண்ட கண்டம் கண்டி. எப்படிப்பட்ட மிகச்சிறிய உருவ கொண்டு ஒரு சின்ன ஆலினை கண்டனாயிருக்கிறான். ஆலங்களில் உடனும் அப்படிப்பட்ட அற்புத சக்தி யுக்தனாயிருக்கிறான். ரொம்ப சாதாரண இருக்கிறான். யசோதை பிராட்டி பாடுறான், சந்திரனை பார்த்து பாடுறான். பாலகன் என்று ரொம்ப சின்ன பையன் அவன் இதுவான். பாலகன் என்று பரிபவம் செய்ய பண்டொரு நாள் ஆலின் இலை வளர்ந்த சிறு கண்ணிமணிவன். சாதாரணமா நினைச்சிடாங்க, பாலகன் பரிபவம் செய்து வராது. இவன் யாப்பேற்பட்டவனா? ஒரு காலத்து உலகத்தை எல்லாம் உண்டு ஆதி நிலையில துயில் வளர்ந்தவனாக இருக்கிறான். ஒய்ய உலக படைத்துண்ட மணிபுஜராம் ஊழிதோர் மூழி பல ஆலின் இளையதன் மேல் பையவு யோகு துயில் கொண்ட பரம்பரணே. ஆலின் இலையாய் அருளேலோ எம்பாவாய். ஆலின் நிலையை துயில் கொண்டவனாய் இன்னொன்று தெரியல. ஆலின் நிலையான எப்படிப்பட்டவனாய் இருக்கான்? காதம் பலவும் தெரிந்துடனே கண்டோர் நிழலில்லை நீரில்லை உன் பாத நிழலெல்லாம் மத்தோல் உயிர்ப்படம் நான் எங்கும் காண்கின்றேன். ஆலின் நிலையான ஆலமரத்தை போது ஒரு நிழலை கொடுக்கும். வாசுதேவ தருச்சாயான்னு சொல்லும்படியாக நிழலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். தன் திருவடி நிழலை ஒதுங்க நினைவருக்கலாம். நிழலை கொடுக்கக்கூடிய சகல தாபங்களை போக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி மரங்கள் எப்படி அரச மரம் ஆலமரத்திற்கு நிழல் தருமோ அது போல நிழலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த எம்பெருமான். ஒருத்தன் நாஸ்திகன் ஒருத்தன். அவன் என்ன பண்ணான்னா ரொம்ப நாஸ்திகனா இருக்கான். தன்னுடைய கொள்கைக்கு என்ன பண்றான்? அதெல்லாம் பெருமாள் கிடையாது, ஒருத்தர் தெய்வம்லாம் ஒண்ணு கிடையாது, தெய்வம் பூதம் சாமி பூதம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு
ஆனால் அவனுக்கு என்ன ஒரு பாக்கியவசாதோ ஏதோ தௌர்பாகியவசாதோ நிறைய இடங்கள்லாம் சஞ்சரிக்க ஒரு ஊருக்கெல்லாம் நிறைய ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சான். அப்படி போகக்கூடிய காலத்துல என்ன பண்றான், பார்க்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான அதிசயங்கள்லாம் பார்க்கிறான். அப்படி பார்க்கக்கூடிய காலத்துல ஒரு பானையை பார்த்தா என்ன தோன்றது, ஐயோ இந்த குழந்தை பண்றது பானையை பண்ணது ஒரு பயக்கன் இருக்கான், ஒரு கர்த்தாமத்தன் இருக்கான்னு தெரியும். ஒரு வஸ்திரத்தை பார்த்தா என்ன தோன்றது, இதை இந்த வஸ்திரத்தை நெய்யறதுக்கு ஒரு நெசவாடி இருக்கான். ஏதோ ஒரு செடியை பார்த்தா இந்த செடி எப்படி முளைச்சது அப்படின்னு யோசனை பண்ணுறோம். செடி என்ன பண்றது, விதையை போட்டா கூட முளைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கர்த்தா இருக்கு, யார் இது முளைக்க முடியும், யார் பண்ணுது, சரி ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அறிந்து கொண்டான். சரி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஆனால் என்னன்னா அவனுடைய கொள்கையிலேருந்து அவன் விட்டு வர முடியும். ஆனா கூட அவன் ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலி எல்லாம் இல்லப்பா, ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி படைத்தவன் ரொம்ப சாமர்த்தியாலி, கொஞ்சம் அசுடுதான் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் அப்படி நினைக்கிறான்னு கேட்டான். அவனுடைய கொள்கை என்னன்னா, அவன் பார்த்தான் பூஷ்ணிக்காய் செடி படர்ந்துருக்கு, இந்த பூஷ்ணி கொடி படர்ந்த கொடி எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு, ஆனால் காய்க்கக்கூடிய காய் எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. ஆலமரத்தை பார்க்கக்கூடிய காலத்தை மரம் எவ்வளவு பெருசா இருக்கு, ஆழத்துல வளர்க்குற அந்த காய்கள் அப்படி சின்னதா இருக்கு. ஏடா புத்தி கட்டமா இருக்காரு, ஒரு பூஷ்ணிக்காய் ஒரு சின்ன கொடியா இருக்கு, அது போய் பெரிய பூஷ்ணிக்காய் வளருது. ஒரு ஆலமரத்துல போய் பெரிய மரமா இருக்கு, அது போய் சின்ன கொட்டைகள் இருக்கு, எல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு பேசிட்டே போறான். ஏதோ தூக்கம் வருது, ஆலமரத்தை நிழலையே போய் படுத்துக்கிட்டான். படுத்துட்டு நல்லா தூக்கி எழுந்து பார்க்கறான். பார்த்தா அவன் மேல பூரா அந்த ஆலக்கொட்டை விழுந்து நினைச்சு பார்க்கலாம். ஐயோ நிஜமாவே இந்த ஆலமரத்துக்கு சைஸுக்கு அதுல கொட்டை முளைச்சிருந்ததுன்னா என் மேல விழுந்து பிராணனே போயிருக்குமே, இவரமா எதை நினைச்சாலும் சரி. இப்பதான் புரியுது, ஒரு சிருஷ்டின்னா அவன் எல்லாத்தையும் யோஜனை பண்ணிதான் சரி. ஆலிநிலையாய் அப்படி இடம் கொடுப்போம். ஆலிநிலையாய் அருளேலோ எப்பாவாய், ஆலிநிலையாய் அருளேலோ எப்பாவாய் அப்படின்னு தெரிஞ்சு இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை உபசம்ஹாரம் பண்ணுகிறார்கள். பாசுர அனுசந்தானத்தை பண்ணி இன்றைய திருப்பாக அனுபவத்தை நிறைவு செய்வோம். மாலே மணிவண்ணா மாலகணி நீராடுவான், நலயார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, நலத்தை எல்லாம் நடுங்கமரல் மன வாழண்ண வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே, தோல்வன சங்கங்கள் ஓய்ப்பாடுடையனவே, சாலம் பெரும்பறையே பல்லான் இசைப்பாரே, போல விளக்கே முடியே விதானமே, ஆதி நிலையாய் அருவேலோ என்பாய், ஸ்ரீமத்தை விண்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே, நந்தநந்தன சுந்தரியை ஓராயை நித்யமங்களம், ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே, ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம், மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே, ஆதிவீதிகளாரியாய நித்யஸ்ரீ நித்யமங்களம், ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிபாதாப்ஜ சேவினே, அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். லோகாः समस्ताः सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु, தழை நல்ல இன்பம் தலை பெய்தெங்கும் தழைக்கவே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாளைக்கு 6:15 மணிக்கு உபன்யாசம், 6:15 to 7:15 வரை. அதனால டைமிங்ஸ்ல கொஞ்சம் சேஞ்ச், நாளைக்கு ஒரு நாள் மட்டும், அதனால கொஞ்சம் மாறி வர வேணும்னு பிரார்த்தித்துக் கொள்வேன். ஸ்ரீமதே ராமாயணம்.